ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த காலை வேளையிலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் நல்லவர். உங்களுடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திசை திருப்ப நான் வாஞ்சிக்கிறேன். அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்கள். எந்த இடையூறும் இல்லாதபடிக்கு நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். ஆண்டுடைய வசனத்தை நீங்களும் கேட்க வேண்டும், மற்றவர்களும் கேட்பதற்கு நாம் உதவியாக இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தாருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கடந்த நாட்களிலே பார்த்து கொண்டு வருகிற அன்பின் குணாதிசயங்களை குறித்து மீண்டுமாய் 4வது பகுதியை உங்களோடு நான் பேச பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். அன்பிற்குரிய குணாதிசயங்கள். அதன் தொடர்ச்சியாக 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்களை நாம் யாராவது ஒருவர் வாசியுங்கள். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டுடைய வார்த்தை மிக அழகாக நேர்த்தியாக இந்த இடத்திலே சொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு அன்பின் குணாதிசயங்களினுடைய வெளிப்பாடுகளை தேவன் நமக்கு கற்றுக்கொண்டு வருகிறார். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், சபையிலே நாம் அங்கமாக இருக்கிறோம், ஐக்கியங்களிலே பங்கு பெறுகிறோம், தேவனோடு உள்ள உறவிலே நாம் சரியாய் இருக்க வாஞ்சி உள்ளவர்களாய் இருக்கிறோம், ஜெபம் பண்ணுகிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், சபையினுடைய சட்டதிட்டங்களுக்கு உட்படுகிறோம், கீழ்ப்படுகிறோம். இப்படிப்பட்ட பல காரியங்களை நாம் செய்திருந்தாலும் அல்லது செய்கிறவர்களாய் நாம் விருப்பமுள்ளவர்களாய் இருந்தாலும், என கருமையானவர்களே, அன்பின் குணாதிசயங்களுக்குள் நாம் வந்திருக்கிறோமா, எனக்குள் அந்த அன்பின் குணாதிசயங்கள் இருக்கிறதா என்பதை நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து கொள்ளுவது இந்த நாட்களிலே மிகவும் மிகவும் அவசியமான ஒன்று. அல்லேலூயா. ஆகவே தான் ஆவியானவர் எனக்கு இந்த சபையினுடைய காரியங்களை குறித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது இதை குறித்து போதிக்கும்படி ஆண்டவர் கட்டளையிட்டபடியினாலே நான் பல காரியங்களை, வரலாற்று நிகழ்வுகளை பதிவு செய்து கொண்டிருந்த நான் இதை நோக்கி நான் என் கவனத்தை நான் திசை திருப்பினேன். அருமையானவர்களே, இது என்னுடைய சுய காரியம் அல்ல, தேவன் இந்த சபைக்கு கற்றுக் கொடுக்க சொல்ல வேண்டிய காரியம். ஆகவே இது என்னுடைய முயற்சியினால் அல்ல, தேவ ஆவியானவருடைய ஆளுகையினாலே இந்த சபைக்கு தேவன் சொல்லுகிறதை காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த அன்பின் குணாதிசயத்தினுடைய ஒரு சில பகுதிகளை நான் இந்த இடத்துல பதிவு செய்ய நான் வாஞ்சிக்கிறேன். ஒருவேளை இது இறுதி பகுதியாக, இந்த அன்பின் குணாதிசயங்களில் இறுதி பகுதியாக இது இருக்கும். கவனியுங்கள். 10 நிமிடமாய் சொல்லுகிறார், அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த குணாதிசயத்திலே இந்த அன்பு இருக்கிறது, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அன்பு இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. ஆகவே அன்பு நமக்குள் இருக்கிறது. ஆனால் அன்பு தேவனை சார்ந்திருக்கிறதா, அல்லது தேவனுக்குள் இருக்கிறதா, அல்லது தேவனை போல் இருக்கிறதா என்பதுதான் இந்த இடத்துல மிகப்பெரிய கேள்வி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மிருகங்கள் கூட அன்பு செலுத்துகிறது. ஒரு யானை கூட்டம், ஒரு யானை, அந்த யானை கூட்டத்திலே 2 குட்டி யானைகளும் ஒரு பெரிய யானையும் சேற்றுக்குள்ளே, சகதிக்குள்ளே மாட்டிக்கொண்டது. தடுமாறுகிறது. அந்த யானை கூட்டமெல்லாம் திரண்டு வந்து விட்டது. எவ்வளவோ முயற்சி பண்ணி தன்னுடைய தும்பி கையால் அது பிடித்து இழுத்து வெளியிலே பார்க்க முயற்சி செய்கிறது. ஆனால் முடியவில்லை. என்ன செய்வதென்று தெரியவில்லை. அதனுடைய அன்பின் போராட்டம், அந்த பாச போராட்டம் பல மணி நேரங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு கட்டத்திலே பெரிய யானைகள் எல்லாம் முடிவு செய்கிறது,
அவ்வளவுதான் நம்முடைய சகோதரன், அவ்வளவுதான் என்னுடைய உடன்பிறப்பு, அவ்வளவுதான் என்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு நபர், அவ்வளவுதான் என் பிள்ளைகள் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து விட்டது. ஆனால் அதை பெற்ற தாய், அதை பெற்ற தகப்பன் எல்லா யானைகளும் பிரிந்து போன பிறகும் அது பிரியவில்லை. அது செய்த காரியம் என்ன தெரியுமா? உண்மையாய் நடந்த நிகழ்வு. வேகமாய் ஓடி வருகிறது. சாலை ஓரத்திலே, சாலையிலே நடுவிலே வந்து நின்று கொண்டிருக்கிறது. எல்லா வாகனங்களையும் மறிக்கிறது. லேசான வாகனங்கள் முதற்கொண்டு கனரக வாகனங்கள் வரை அத்தனை வாகனங்களையும் மறிக்கிறது. ஒருவருக்கும் புரியவில்லை. None can understand the heart of elephant. இந்த யானையினுடைய இருதயத்தினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள யாராலும் முடியவில்லை. என்னமோ தடை செய்கிறது, என்னமோ முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. எப்படியோ தப்பித்து போனால் போதும் என்று எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கருமையானவர்களே, காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டார்கள். அங்கு இருந்ததான வனத்துறையினர் வந்து விட்டார்கள். வனத்துறையினர் வந்து பார்த்த பிறகுதான் இந்த யானை ஏதோ கம்யூனிகேட் பண்ண வருது, ஏதோ சொல்ல வருது. வாகனத்தை எடுத்தார்கள், ஜேசிபியை வரவழைத்தார்கள். எல்லாம் முயற்சி செய்து அவர்கள் பெரிய பெரிய வாகனங்களை, எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த யானையினுடைய பின்னாக போக ஆரம்பித்தார்கள். அது அழைத்து சென்று அந்த காக்கி சட்டைகளை பார்த்த உடனே அதுக்கு ஒரு நம்பிக்கை வந்து விட்டது. எப்படியும் என்னுடைய பிள்ளைகளை நான் காப்பாற்றி விடுவேன் என்பதாக. 3 யானைகள் அந்த சகதிக்குள் சிக்கி கிடக்கிறது. நகருமையானவர்களே, ஒருவருக்கு புரியவில்லை. பணக்காரர்கள் வந்தார்கள். No one could understand. சுற்றி பார்க்க வந்த சுற்றுலா தலத்துக்கு வந்தவர்கள் வந்தார்கள். சுற்றுலா பயணிகள் வந்தார்கள், புரிந்து கொள்ள முடியவில்லை. போலீஸ்காரர்கள் எல்லாம் வந்தார்கள், புரிந்து கொள்ள முடியவில்லை. யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. வனத்துறையினருக்கு மாத்திரமே புரிந்த லாங்குவேஜ் இது ஏதோ சொல்ல வருகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பல நேரங்களிலே நம்முடைய அன்பு யாருக்கும் புரிவதில்லை. என்ன சொல்ல வருகிறோம் என்பதை புரிந்து கொள்ள கூட மனமில்லை, கடந்து போய் விடுகிறார்கள். ஆனால் ஒன்று, என்னுடைய இரத்தத்தின் இரத்தமாக உடன்பிறப்பாய் இருக்கிற, எனக்காக ஜீவிக்கிற, எனக்காக வாழ வேண்டும் என்று நினைக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்பதற்காகவே 2024 வருஷத்துக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையிலே, கொல்கதா மேட்டினிலே 2 கரங்களையும் விரித்தவராய், காயங்கள் பட்டவராய், இரத்தத்தினுடைய கடைசி சொட்டு வரைக்கும் சிந்த சிந்த நமக்காக உயிர் கொடுத்த அந்த பரலோகத்தின் தேவனானவர் உங்களுடைய அன்பை புரிந்து கொள்ள, உங்களுடைய துடிப்பை புரிந்து கொள்ள, எதற்காக துடிக்கிறீர்கள் என்பதை அவர் உணர்ந்து கொள்ள அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அத்தனை பேரும் புறப்பட்டு போனார்கள். ஒரு பல மைல்கள் புறப்பட்டு போன பிறகுதான் தெரிந்தது, ஒரு சகதிக்குள்ளே அது மாட்டி தவித்து கொண்டு உயிர் மூச்சு கடைசி நிமிடத்திலே மரண போராட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறதை கண்டார்கள். உடனே ஹெலிகாப்டரில் அவசர உதவிக்கு அழைத்தார்கள். எல்லா வாகனங்களும் வந்தது, எல்லா மக்களும் வந்தார்கள். நவீன கருவிகள் எல்லாம் கொண்டு வர வைக்கப்பட்டன. உடனடியாக அதற்கு ஆக்சிஜன் கொடுத்தார்கள், அதற்கு நீர் கொடுத்தார்கள், அதற்கு ஆகாரம் கொடுத்தார்கள், எல்லாம் கொடுத்தார்கள். பல ஜேசிபிகள் எல்லா பக்கமும் தோண்ட ஆரம்பித்தன. எனக்கு அருமையானவர்களே, பக்கவாட்டின் வழியாய் எந்த விதமான சிரமமும் இன்றி அப்படியே அந்த 3 யானைகளும் பத்திரமாய் அந்த சகதியிலிருந்து மீட்கப்பட்டன. உடனடியாக மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தார்கள். பக்கத்திலே நின்று கொண்டிருந்த அதனுடைய தாய், பக்கத்திலே நின்று பார்த்து கொண்டிருந்த தாய், எந்த சேதமும் யாருக்கும் விளைவிக்காத அந்த தாய், அத்தனை யானைகளும் தன்னுடைய கூட்டம் முழுவதும் கைவிடப்பட்ட பொழுதும் அது என்னுடைய ஜீவன், என்னுடைய உயிர், நான் பெற்ற பிள்ளை என்கிற அனுபவத்திலே அது அதற்காக காத்திருந்து, எனக்கு அருமையானவர்களே, இதை விட மிகப்பெரிய ஹைலைட் என்ன தெரியுமா? அது எல்லாம் அது
காப்பாற்றி அவர்கள் போகும்போது அது அந்த 4 யானைகளும் திரும்பி அப்படியே துமிச்சங்கையை தூக்கி ஒரு பிளிரி அது நன்றி தெரிவித்து விட்டு பத்திரமாய் காட்டுக்குள் தன்னுடைய கூட்டத்தை நோக்கி சென்றன. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த அற்புத காட்சியை பல மணி நேரம் நான் பார்த்தேன். பல மணி நேரம் நான் அதை பார்த்தேன். பயங்கரமாக இருந்தது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒரு மிருகம் கூட தன்னுடைய அன்பை கம்யூனிகேட் பண்ணுவதற்கு ஏதோ ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, என் ஆண்டவரும் அப்படியே தான். எப்படியாகிலும் நீ என்னுடைய அன்புக்குள் வந்துவிட மாட்டாயா என்று ஏங்கி தவிக்கிறவராய் அவர் அலைபாய்ந்து கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நீ புறக்கணிக்கிற ஒவ்வொரு புறக்கணிப்பும் என் ஆண்டவரை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நீ புறக்கணித்து நீ அநியாயம் பண்ணுகிற போது, நீ அநீதி செய்கிற போது, நீ தேவனை துக்கப்படுத்துகிற போது, நீ தேவனை வேதனைப்படுத்துகிற போது என் தேவனுடைய இருதயம் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது 6வது வசனத்திலே, அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். உயிர் போய் கொண்டிருக்கிறது. ஒரு கூட்டம் அவ்வளவுதான் என்று முடிவு செய்து பிரயாணத்தை தொடங்கியது, தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கியது. ஆனால் பெற்ற தாயால் அப்படி இருக்க முடியவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சப்ஜெக்டை நல்லா புரிஞ்சுக்கணும். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படுகிற ஒரு அன்பு. யாருக்காவது ஒன்று நடந்துருச்சுன்னா சில ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அப்படியே வீட்டில் போய் சிரித்து சந்தோஷப்பட்டு ஆனந்தப்படுவதில் அவர்களுக்கு ஒரு சந்தோஷம். எனக்கு அருமையானவர்களே, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படுகிற ஒரு அன்பு. இந்த அன்பு, ஆண்டவருடைய அன்பு நமக்குள்ள இருந்துச்சுன்னா இது அநீதியை பார்த்தோ அநியாயத்தை பார்த்தோ அது விருப்பம் கொள்ளாது. யாருக்காவது நடந்துருச்சு, ஒரு அநியாயம் நடந்துருச்சு, அநீதி நடந்துருச்சு, எனக்கு அருமையானவர்களே, பல நேரங்களில் நம்முடைய இயல்பான குணம் என்ன தெரியுமா? நாம் சொல்லி யாராவது கேட்கல அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா, நம்மளை போல சந்தோஷப்படுமா ஒரு ஆள் இந்த உலகத்திலே இருக்க மாட்டாங்க. நம்ம அப்பவே சொன்ன கேட்டா தானே அப்படின்னு அப்படியே ஆனந்த பரவசம் நமக்குள்ள வருகிறது, நம்மால் தடுக்கவே முடியாது. ஆனால் உண்மையான கிறிஸ்துவின் அன்பு அப்படி செய்யவே செய்யாது. இயேசுவை காட்டி கொடுத்தார்கள், ஆனால் ஆண்டவர் அவன் சாகிறத பார்த்து வருத்தப்பட்டாரே ஒழிய, ஆண்டவர் துக்கப்பட்டாரே ஒழிய ஆண்டவர் சந்தோஷப்படவில்லை. பேதுரு மறுதலித்தார். மறுதலித்த போது ஆண்டவர் நான் சொன்ன பத்தியா, நடந்துச்சு பத்தியான்னு சந்தோஷப்படலை, அவனுக்காக பரிதபிக்கிறார். அதனால தான் அந்த மனம் திரும்புதல் ஏற்பட்டது. அப்போ கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள இருக்கும்போது, அநியாயத்தில் மற்றவங்களுக்கு அநீதி நடக்கும் போதோ, துக்கம் நடக்கும் போதோ, வேதனையான காரியங்கள் வரும்போதோ நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது. எனக்கு அருமையானவர்களே, அந்த துக்கத்திலே நாம் பங்கெடுப்போம். அந்த துக்கத்திலே, அந்த அநீதியிலே, அவர்களுக்கு நடந்த அநீதிக்கு பதிலாக நன்மை நடக்க வேண்டும் என்கிற விருப்பம் நமக்குள்ளே இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, அவர்களுக்கு நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் நாம் அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக நாம் இருப்போம். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்னவாக மாறிவிட்டது? ஒரு பொய்யான மாய்மாலமான அன்பை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, மற்றவர்களை பார்த்து சந்தோஷப்பட்டு, மற்றவர்களை பார்த்து அது பரியாசம் பண்ணி கொண்டு, மற்றவர்களை பார்த்து இகழ்ந்து, மற்றவர்களை பார்த்து அவர்களுடைய வேதனையிலும் துக்கத்திலும் சந்தோஷப்படுகிற ஒரு காரியம். ஆனால் ஆண்டவர் இந்த அன்பை சுமந்து கொண்டிருந்தவர் ஒரு காலம் அவர் யாரை பார்த்தும் அவர் நகைக்கவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
அந்த அன்பு நமக்குள் இருக்கிற இந்த கிறிஸ்துவின் அன்பு எப்படி இருக்கிறது என்பதை சற்று நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு ஒருவேளை இல்லை, நான் அப்படி செய்யலைன்னு சொல்லலாம். ஆனால் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் யாரை பார்த்து நீங்கள் அப்படி சந்தோஷப்பட்டுட்டீங்க அப்படின்னு. முக்கியமாக நம்மளை வெறுத்த உறவுகள், நமக்கு அநியாயம் செய்த உறவுகள், நமக்கு தீமை செய்த நண்பர்கள், அவங்களுக்கு ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா சந்தோஷப்படுறது நாம தான் முதல்ல. கருமையானவர்களே, அந்த துக்கத்தில் பங்கெடுப்பதில்லை. ஆனால் ஒருவேளை பங்கெடுத்தாலும் ஒரு மாய்மாலமான முகத்தை வைத்து கொண்டு தான் அங்கே போய் நாம் நிற்கிறோம். ஒரு மாய்மாலமான ஒரு தோற்றத்தை வைத்து கொண்டு தான் அந்த இடத்துல போய் நிற்கிறோம். உண்மையான தோற்றம் அல்ல. எனக்கு அருமையானவர்களே, அங்கே நடப்பது எந்த நிமிஷத்திலும் நமக்கு வரலாம் என்கிற ஒரு உணர்வு இருக்குமேயானால் இந்த அன்பு தேவனுக்குரிய அன்பாகவே இருக்கும். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் அங்கே சகேயுனுடைய வாழ்க்கை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சகேயு அவன் வரி வசூல் செய்கிறதான ஒரு மனுஷன். என்ன கருமையானவர்களே, சுங்க வரி வசூல் பண்ணுகிறதான ஒரு மனுஷன், ஒரு அதிகாரி. அவன் இப்படி வரி வசூல் செய்து, அதுவும் அநியாயமாய் வரி வசூல் செய்து அதிலே பிழைப்பு நடத்தி கொண்டிருந்தவன். அநியாயத்திலே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். யார் நஷ்டம் அடைஞ்சா என்ன, யார் வேதனை அடைஞ்சா என்ன, யார் துக்கமா இருந்தா என்ன, யார் செத்து போனா எனக்கு என்ன, யார் எப்படி இருந்தால் என்ன, எனக்கு தேவை வரி, எனக்கு தேவை வசூல் பணம், எனக்கு தேவை பணம், அதை கொடுத்துரு, அதுல தான் எனக்கு சந்தோஷம். எனக்கு அருமையானவர்களே, சகேயுனுடைய வாழ்க்கை அப்படியாகத்தான் இருந்தது. சகேயு அவன் ஒவ்வொரு நாளும் பணத்தை எண்ணி சந்தோஷப்படுகிறவனாகவே இருந்தான். ஏழைன்னு பார்க்கல, கஷ்டப்படுறவங்கன்னு பார்க்கல, நஷ்டப்படுறவங்கன்னு பார்க்கல, அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை என்றதை பார்க்கல. ஆனால் அவனுக்குரியது வந்துவிட வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்குள்ளே இருந்து இப்படி எல்லாருடைய வாயிலே விழுந்து அநியாயம் செய்கிறவனாயிருந்தான். சகேயுவை பற்றி அந்த ஊரிலே நல்ல சாட்சி இல்லை. சகேயுவை பற்றி யாருக்கும், எந்த ஒரு மனிதனுக்கும் நல்ல அபிப்பிராயம் இல்லை, நல்ல மனநிலை இல்லை. ஒவ்வொரு நிமிஷமும் அவன் பணத்தை பற்றி யாரையும் சட்டை பண்ணிக்கல. மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்றதை பற்றியெல்லாம் அவனுக்கு கவலை இல்லை. இவங்க எல்லாரும் என்ன சிந்திப்பாங்க என்றது அவன் கவலை இல்லை. யார் என்ன நடந்தாலும் எப்படி செய்தாலும் எனக்கு தேவை பணம் என்கிற அந்த மணி மைண்டட் பீப்புள், மணி மைண்டட் பர்சன், பணம் தான் பிரதானம் என்கிற ஒரு நிலையிலே அவன் வாழ்க்கை நடத்தி கொண்டு வந்தான். ஒரு நாள் இயேசு வந்தார். இயேசு அவனை பார்க்க வேண்டும் என்று விரும்பினார். அவனோ இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விருப்பம் உள்ளவனாயிருந்தான். The very first time Zacchaeus desired to see Jesus, இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்கிற அந்த விருப்பம் அவனுக்குள்ளே வந்தது. அவன் நினைச்சிருந்தா அந்த நாட்கள்ல ஒரு வாகனத்தை ஏற்படுத்தி கொண்டு அவன் போய் இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே அவன் பார்த்து விட்டு வரலாம். ஆனால் அந்த வழியோ இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவை பார்க்க விரும்பினான். ஆண்டவர் ஏற்கனவே முடிவு செய்து விட்டார். அவர் புறப்படும் போதே இன்றைக்கு சகேயுனுடைய வீட்டிலே சகேயுவை நான் சந்திக்க போகிறேன். அல்லேலூயா. சகேயுனுடைய வீட்டுக்கு போகிறார். சகேயுனுடைய வீட்டில் எல்லாம் ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணல ஆண்டவர். எடுப்போம், கொரிந்தியரின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுவோம், கலாத்தியர் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுவோம், எல்லாம் திருப்புங்கள், ஒரு வசனத்தை வாசியுங்கள், 2 பாடலை பாடுங்கள், நாம் சங்கீத வாசியுங்கள், நீங்கள் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்கள். ஒண்ணுமே சொல்லல. இயேசு உள்ளே பிரவேசித்தார். பிரவேசித்த நிமிஷத்திலே அவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட நெக்ஸ்ட் வேர்டு, அடுத்த வார்த்தை, ஆண்டவரே, யாரிடத்திலாகிலும் நான் அநியாயமாய் வாங்கினது உண்டையானால் நாளத்தனையாய் திரும்ப தருகிறேன் என்று சொன்னான். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே,
நிறைய நேரங்களில் நம்ம அநியாயம் செய்கிறது நமக்கு தெரியலீங்க. நாம் நினைக்கிறோம் நாம் செய்கிறது சரின்னு. எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது அநியாயத்தில் சந்தோஷப்படக்கூடாது. நிறைய நேரத்தில் பண விஷயத்தில் நம்ம அநியாயம் செய்கிறோம். கர்த்தருக்கு மட்டுமே அநியாயம் செய்கிறது இல்லை, மற்ற ஜனங்களையும் அநியாயம் செய்கிறோம். ஒரு வேலைன்னா அந்த வேலைக்குரியதை மாத்திரம் நான் வாங்கினா தான் அது என் உடம்புல ஒட்டும். ஒரு உதாரணத்தை நான் நினைவுக்கு வருகிறபடி நாளை சொல்லுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, பல ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த புலியூரில் நடந்த ஒரு சம்பவம். அப்ப ஒரு இடத்துல பிளாட் எல்லாம் போட்டிருந்தார்கள். அப்ப அந்த பிளாட் எல்லாம் போட்டிருந்த போது எனக்கு தெரிந்த ஒரு நபர், பாஸ்டர் இது மாதிரி இப்படி போட்டிருக்காங்க, ரொம்ப குறைவான விலை, நீங்க ஒருவேளை உங்களுடைய சபையில் யாராவது இருந்தா, கஷ்டப்படுறவங்க இருந்தா சொல்லுங்க, கொஞ்சம் குறைச்சி அந்த இடத்த வாங்கி போடட்டும், ஒரு 3 சென்ட், எதிர்காலத்தில் அது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னார். அப்போ நான் சொன்னேன், ஐயா மன்னிச்சுக்கிடுங்க, இந்த வேலையெல்லாம் நான் பார்க்கறது இல்லைங்க, எனக்கு நான் சொல்ல வேண்டியது ஆண்டுடைய வார்த்தை அவ்வளவுதான், இப்படி போட்ட காரியங்கள்லாம் சரி. ஐயா நீங்கள் சொல்லலைன்னா பரவாயில்ல, ஒரு சில யாராவது ஒருத்தர்ட்டையாவது சொல்லுங்க, அவங்க மூலமாவது தெரியட்டும் அப்படின்னு. அப்போ ரொம்ப நாள் நம்ம நெருங்கிய நண்பர் ஒருவர், அவருக்கு நம்முடைய சபையில மாத்திரமல்ல வேறு வெளியில் உள்ள ஒருத்தர்ட்டையும் நான் சொல்லியிருந்தேன், இப்படி இருக்கு, நீங்கள் போய் பேசிக்கங்க, நான் இதில் எல்லாம் தலையிட மாட்டேன், எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு. இவர் போனார், எல்லாம் செஞ்சாங்க. எல்லாம் போனவங்க எல்லாம் ஒரு 10 பேர் என்ன பண்ணிட்டாங்க, ஃபாதர் சொன்னார், பாஸ்டர் சொன்னார்னு போயிட்டாங்க. போயிட்டு நல்ல இடம் வாங்கினார்கள், வாங்கி எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணாங்க. எனக்கே தெரியாது சிலர் வாங்கினதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் எனக்கு அவர்கிட்ட இருந்து ஒரு தொலைபேசி வந்தது, ஃபாதர் நீங்கள் என்னுடைய ஆஃபீஸுக்கு வரணும் அப்படின்னு. ஏயா என்ன முக்கியமான விஷயமா? இல்லை முக்கியமான விஷயம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டார். அப்போ நான் என்ன பண்ணேன், சரிங்கய்யா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஈவினிங் போல் அவருடைய ஆஃபீஸுக்கு நான் போனேன். அப்போ போகும்போது அவர் மட்டும் உட்காந்துருந்து, ஒரு 10 பேர் உட்காந்துருந்தாங்க. உடனே எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிட்டு, ஃபாதர் ஒரு 10 பேர் உங்கள் பேரை சொல்லி புலியூர்லேருந்து வந்தாங்க, ஆகவே இந்த 10 பேருக்குரிய கமிஷன் தொகை ஒரு 50,000 ரூபா நான் உங்க வச்சுருக்கேன், எடுத்துக்கங்க அப்படின்னார். உண்மையாகவே அந்த நேரம் பயங்கர கடினமான நேரம், பைசாவே இல்லாத நேரம். எனக்கு மிகப்பெரிய ஒரு சவால். நான் பணத்தை முக்கியப்படுத்தினேன்னா என் தேவனை நான் புறக்கணிக்கணும். நான் இதை எடுத்தனாலே ஆண்டவரை புறக்கணிச்சதாக தான் அர்த்தம். இது நான் உழைச்சி சம்பாதிச்சது அல்ல, என் தேவன் எனக்கு கொடுத்தது அல்ல. யாருடைய உழைப்பு, யாருடைய கஷ்டம். இந்த 10 பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அவர்கள் அதுக்கு போய் அந்த இடத்துல பணம் கட்டி வாங்கியிருப்பாங்க. அது எப்படி என்னுடையதாகும்? நான் உழைக்கல, நான் அவங்களுக்கு இடத்த கொண்டு போய் காட்டல, நான் அவங்களுக்காக பாடுபடல, அவங்களுக்காக எந்த சிரத்தையும் எடுக்கல. ஏதோ 2-3 பேர்கிட்ட சொன்னேன், அது பரவிடுச்சு. என்னுடைய நம்பிக்கையின் பேரில் அவர்கள் போய் வாங்கியிருக்கிறாங்க, அவ்வளவுதான். இவங்க சொன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்றது நிலைமையில் நான் அடுத்த வார்த்தை சொன்னேன், சார் சாரி, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை, அநியாயத்தை நான் ஒருபோது செய்ய மாட்டேன். இந்த பணத்தை தயவு செய்து எனக்கு கொடுக்காதீங்க, நீங்கள் வச்சுக்கோங்க சார், வேற ஏதாவது இருந்தால் பேசுங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு உடனடியாக கிளம்புனேன் அந்த இடத்தை விட்டு. சார் இனிமேல் இந்த காரியத்தை குறித்து என்கிட்ட பேசவே பேசாதீங்க, எனக்கு கூப்பிடவே கூப்பிடாதீங்கன்ட்டு நான் வந்துட்டேன். அருமையானவர்களே, இதை என்னை பின்தொடர்ந்து ஒரு ஆடு பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு, இவர் என்ன செய்கிறாருன்னு. நான் அங்கிருந்து வந்த பிறகு என்னை பின்தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ண ஒரு ஆடு இருக்குல்லவா, அந்த ஆடு போய் அந்த பணத்தை வாங்கிட்டு போயிடுச்சு. எனக்கு தெரியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அன்னைக்கு அது ஆசீர்வாதமாக இருந்துச்சு, அன்னைக்கு அது நல்லதாக தெரிந்தது. ஆனால் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அதுக்கப்புறம் நான் கேட்ட ஒவ்வொரு செய்திகளும், இவர் வாங்கினது அவ்வளோதான், ஆனால் இழந்தது பெருசு. அருமையான தெய்வ பிள்ளைகளை, புலியூரிலே இல்லாத அளவுக்கு அவருடைய வாழ்க்கை நிலை மாறியது. நான் அழுதேன், ரொம்ப வேதனைப்பட்டேன். அற்பமான காரியத்துக்காக, அநியாயத்தில் நீ சந்தோஷப்பட்ட அப்படின்னா
அது உன் வாழ்க்கையை மட்டுமல்ல, உன் சந்ததியையும் அது பாதிக்கும். நீ கடினமா ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி உழைக்காத பணத்துக்கு ஆசைப்படாத. கிறிஸ்துவின் அன்பு உனக்குள்ள இருந்துச்சுன்னா இன்னொருவருடைய உழைப்பை நீ சுரண்ட மாட்ட, இன்னொருடைய உழைப்பை நீ அபகரிக்க மாட்ட. உனக்கு அப்படி எண்ணமே வராது. நான் கருமையானவர் நிறைய பேர் நான் பார்த்துட்டேன். வெளியிலலாம் எனக்கு பணமெல்லாம் அப்படிங்க அப்படின்னு. ஆனால் நீங்கள் ₹1 காசை கீழே போடுங்க, ₹1 காசை கீழே போடுங்க, மண்ணை மோக்கொண்டு சுரண்டி பைக்கில் வச்சுக்குவாங்க. சரிங்களா? ரொம்ப மோசமான ஆள். வெரி வெரி டெரிபிள் பீப்புள், வெரி காம்ப்ளிகேட்டட் பீப்புள் அப்படி சொல்லலாம். ரொம்ப ஏன்னா இவர்களுடைய ரூபம், இவர்களுடைய சிந்தை, இவர்களுடைய முக பாவனை, நம்மள்கிட்ட பேசுகிற முகமெல்லாம் வேற, ஆனால் உண்மையான முகம் வேற. அருமையானவர்கள், நம்ம நம்பிடக்கூடாது. வேதம் சொல்லுங்க, நான் கண் கூட பார்த்தது. எப்பா நீ வாங்கி என்னத்தை அனுபவிச்ச? நீ வாங்கி என்னத்தை அனுபவிச்ச? உன் பிள்ளையினுடைய வாழ்க்கை, உன் மனைவியினுடைய வாழ்க்கை, உன் எதிர்காலம் என்ன ஆச்சு? நீ எதெல்லாம் இழக்கக்கூடாதோ அதெல்லாம் நீ இப்போ இழந்திருக்கிற. எதெல்லாம் நீ இப்போ பெருமையா நினைச்சியோ அந்த பெருமையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் மடங்கடிக்கப்பட்டு போச்சு. எதெல்லாம் பெரிய செல்வாக்காய் நினைத்தோம் அந்த செல்வாக்கெல்லாம் இல்லாமல் போச்சு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறத தவிர வேற ஒன்றுமே செய்ய முடியல எங்களால். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அநியாயத்தில் நீங்கள் சந்தோஷப்படக்கூடாது. சகையினுடைய வாழ்க்கை அப்படித்தான். அதுவரைக்கும் அநியாயத்தில் சந்தோஷப்பட்டவன் the very first time he repented, மனம் திரும்பிய ஒருவனாய் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அவன் சொல்லுகிறான், before the people, among the people, among the family, among the discipleship, எல்லாருக்கும் முன்பாக அவன் அறிக்கையிடுகிறான், யாரிடத்தில் ஆகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாய் நான் திரும்ப தருகிறேன். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க அநியாயமா வாங்கி இருந்தீங்கன்னா நீங்க விருப்பமே இல்லைனாலும் நாளத்தனையா கொடுக்கிற மாதிரி ஒரு சூழல் வரும் வரும். யோசிச்சு பாருங்க. நான் நிறைய இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில என் கண்ணுக்கு முன்னாடி நம்ம விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை நான் சொன்னனாலே என்னை நீங்க ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க. என்னடா பாஸ் இவ்வளவு அடையாளம் காட்டுறாரு அப்படின்னு. ஏன்னா அது பிடிக்காது யாருக்கும். பாராட்டுனா பிடிக்கும், ஆனா இப்படிப்பட்ட தவறுகளை சுட்டி காட்டுனா பிடிக்காது. அருமையான தேவ பிள்ளைகளை, குடும்பத்தில் உள்ளவங்க மட்டும்தான் தவறை சுட்டி காட்டுவாங்க. ஏன்னா அவங்களால மட்டும்தான் அந்த தவறு செய்திருந்தாலும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடியும். நல்லா கவனிங்க. போற வரவெல்லாம் குற்றம் சாட்டிட்டு போயிட்டே இருப்பான், உனக்கு வலிக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறவன், குடும்பத்தில் இருக்கிறவன் அப்படி இல்லை. எதுக்கு பொண்ணு பார்க்க போகும்போது, மாப்பிள்ளை பார்க்கும்போது குடும்பத்தில் உள்ளவன் அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான், அட்டி தட்டி இருக்கும், இது தேவையில்லாதெல்லாம் பேசும். இருக்கிற பெருசு எல்லாத்தையும் அள்ளி போட்டு கூட்டிகிட்டு போகிறோம். எதுக்கு தெரியுமா? நல்லது கெட்டது அவங்க தான் சொல்லுவாங்க. டே வேணாம்டா, இங்கெல்லாம் எடுக்காத, சரியில்லை சரியில்லை, இந்த பார்க்குறதுக்கே சரியில்லாமல் இருக்கிறான், முதல்ல விசாரிச்சுக்கடா. யார் சொல்லுவா? ஆனால் உலகத்தான் மற்றவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்க, தெரிஞ்சவங்க, நண்பர்களை கூட்டிகிட்டு போங்க, பரவாயில்ல மாப்பிள்ள எல்லாம் அப்படித்தான். என்ன இதுவும் அப்படித்தானே இருக்கும், இதுவும் சரியில்லாமல் தான் இருக்கும், எல்லாம் அப்படித்தான் இருக்கும், சரியாக போயிடும் போவேன். அதுக்கப்புறம் யார் அழுவுறது? அதுக்கப்புறம் யார் கஷ்டப்படுறது? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, என் ஆண்டவர் சொல்லித்தருகிற பாடத்தை நன்றாய் கவனியுங்கள். சகையினுடைய வாழ்க்கையில எப்படி மனம் திரும்புது? இயேசு உள்ள வீட்டுக்குள்ள மட்டும் வரலங்கய்யா சார். வீட்டுக்குள்ள மட்டும் இயேசு வந்திருந்தா சகையினுடைய வாழ்க்கை மாறி இருக்காது. சகையினுடைய வாழ்க்கைக்குள்ளும் இயேசு வந்துட்டாரு. உங்களுக்குள்ள இயேசு வந்திருக்கிறார் என்ற அடையாளம் என்ன தெரியுமா? நீங்க அறிக்கையிடணும், இப்ப ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என் மனசாட்சிக்கு விரோதமா யார்ட்டையாவது அநியாயமா நான் வாங்கி இருந்தேன்னா, ஆண்டவரே நாளத்தனைய நான் திரும்ப தர்றேன்னு ஒப்பு கொடுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை,
அந்த வார்த்தை வந்துருச்சுனாலே என் தேவன் உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே தலையிலாக புரட்டுவார். ஏன்னா இதுவரைக்கும் அநியாயத்தில் சந்தோஷப்பட்டமே, இப்பொழுதுதான் ஒரு மாய்மாலமான சந்தோஷத்தில் இருந்தவன், ஒரு உலக பிரகாரமான சந்தோஷத்தில் இருந்தவன், ஒரு பொய்யான சந்தோஷத்தில் இருந்தவன், இந்த உலக பிரகாரமான இன்பத்திலே திளைத்து கொண்டிருந்தவன் இப்பொழுதுதான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் தேவனுடைய அன்பை ருசிக்கிறான், தேவனுடைய சந்தோஷத்தை பார்க்கிறான், பரலோக மகிழ்ச்சியை பார்க்கிறான், உண்மையுள்ள இருதயத்தின் ஆனந்தத்தை பார்க்கிறான். இதுவரைக்கும் எல்லாரிடத்திலும் பிடுங்கிக் கொண்டிருந்த பொழுது இல்லாத ஒரு சந்தோஷம் சகேவுக்கு முதன் முறையாக நாளத்தனையாய் திருப்பி கொடுப்பேன் என்று சொன்னபோது அவனுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டானது. அல்லேலூயா. அதுதான் சத்தியத்தில் சந்தோஷப்படுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, பண விஷயத்தில் மாத்திரமா மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அநீதி செய்கிறோமா? அருமையானவர்களே, நீங்க லவ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, உங்க மனைவியை லவ் பண்ணுங்க, உங்க புருஷனை லவ் பண்ணுங்க, உங்க தாய் தகப்பனை லவ் பண்ணுங்க, உங்க பெற்றோர்கள் உங்க பிள்ளைகளை லவ் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? உன்னுடைய இந்த அன்பை வேறொருத்தருக்கு காண்பிக்கிறது போல நீ உனக்கும் துரோகம் பண்ற, உன் கட்டினவளுக்கு துரோகம் பண்ற, அவங்களுக்கும் துரோகம் பண்ற. இது பெரிய அநீதி அல்லவா? இந்த அநீதியில நீ எப்படி சந்தோஷமா இருக்கிற? இந்த அநீதி எப்படி உன்னை சந்தோஷப்படுத்தும்? இப்ப இந்த உலக சந்தோஷத்தை அது கொடுக்கும், ஆனா ஒரு நாள் எல்லாத்தையும் புடுங்கிட்டு விட்டுருவார் ஆண்டவர். அப்ப நீ என்ன பண்ண போற? அருமையான தேவ பிள்ளைகளே, அநீதியிலே சந்தோஷப்படாது. கிறிஸ்தவ உறவிலே கைப்பிடிச்சாச்சு, அது பல்லு சொத்தையோ, நாக்கே இல்லையோ, பேச்சே வராத ஊமையோ, அது செவிடோ, அது குருடோ, அது மொட்டமோ, அது எதுவா இருந்தாலும் அது உனக்குரியது. நீ தான் என்ன செய்யணும்? அன்பு பாராட்டணும். நீ அன்பை மாற்றி காமிச்சா கூட நீ அநியாயம் செய்கிறன்னு அர்த்தம். அருமையானவர்களே, அந்த அநியாயம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். உண்மையாவே அப்படித்தான் பைபிளும் சொல்லுது. அநியாயத்தை சந்தோஷப்படாமல் உண்மையான அன்பு. அப்ப பொய்யான அன்பு, கிறிஸ்து அல்லாத அன்பு, கிறிஸ்துவுக்குள் இல்லாத அந்த அன்பு நமக்குள்ளே இருக்குமே, ஆனால் அது கண்டிப்பா அநியாயத்தில் சந்தோஷப்படும். அருமையான தேவ பிள்ளைகளை, நான் ஒரு விஷயம் சொல்றேன். ரொம்ப நேரம் ஆம்பளையா இருந்தாலும் சரி, பொம்பளையா இருந்தாலும் சரி, நீ கண்ணாடி முன்னி நின்று உன்னை ரசிக்க ஆரம்பிச்சின்னா நீ அநியாயம் செய்கிற கர்த்தருக்கு. என்ன பாஸ்டர் வித்தியாசமா சொல்றீங்க? எஸ், நீ எந்த நாட்டில் போய் கண்ணாடியில் பார்த்தாலும் இதே முகம்தான். எவ்வளவு காஸ்ட்லியான கண்ணாடியில் பார்த்தாலும் சேம் அதே தான் இருக்கும். ஏதாவது வித்தியாசமாக காமிக்க போதா? ஒன்றுமே இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, எப்போ உன்னைய மேன்மைப்படுத்தி உன்னை ரசிக்க ஆரம்பிக்கிறியோ, அருமையான தேவ பிள்ளைகளை, உன்னை ரசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ கர்த்தருக்கு நீங்கள் அநியாயம் செய்கிறீர்கள். நீங்கள் ரசிக்க வேண்டிய ஒருத்தர் இருக்கார். யார் தெரியுமா? ஆண்டவர். அல்லேலூயா. அவர் உங்களுக்காக அடிக்கப்பட்டிருக்கார், உங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார், உங்களுக்காக பாடுபட்டிருக்கிறார், உங்களுக்காக வேதனை அனுபவிச்சிருக்கார், உங்களுக்காக துக்கத்தை அனுபவிச்சிருக்கார், உங்களுக்காக பல காரியங்களே. நிறைய காரியங்கள் நம்ம அநியாயம் செய்கிறோம். ஆனா இது அநியாயம்னே தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சில பேர் தெரிஞ்சே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அநியாயத்தை. ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னாரு? நீங்களே அந்த ஆலயம்னு சொன்னாரு. அப்ப ஆலயம்னா என்ன? பில்டிங் இஸ் நாட் அ சர்ச். நான் மெனி டைம்ஸ் சொல்லியிருக்கிறேன், நாம் எல்லாரும் கூடி வருகிறது தான் ஆலயம். நம்முடைய சரீரம் தான் ஆலயம். இந்த சரீரத்தை கெடுக்கலாமா? ஏன் 1 லிட்டர் பால் டயர் வாங்கி குடி, சந்தோஷமா போய் சேரு, யாருக்குமே பிரச்சனை இல்லை. அப்ப இந்த சரீரத்தை நம்ம அசிங்கப்படுத்தலாமா? இந்த சரீரத்துக்கு விரோதமா நான் அநியாயம் செய்யலாமா? அப்ப என்ன செய்யறேன்? நான் குடிக்கும் போது எனக்கு சந்தோஷம் வருது அப்படின்னா நான் அநியாயம் செய்கிறேன். அநியாயத்தில் நான் சந்தோஷப்படுறேன்.
இப்ப அநியாயத்தில் நீ சந்தோஷப்படு, ஆனா ஒரு நாள் சந்தோஷப்படுவதற்கு உனக்கு ஒண்ணுமே இருக்காது. எல்லாத்தையும் பிடிங்கிட்டு விட்டுருவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. இந்த பணம் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அந்த அந்த பணத்தை இல்லைன்னு எப்ப நினைச்சானோ, நாளத்திலேயே திரும்ப கொடுத்துறேன்னு முடிவு பண்ணானோ, அப்பதான் உண்மையான தேவனுடைய சந்தோஷம், அன்பு என்ன என்பதை சகேயு ருசித்தான். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அநியாயத்தில் நீங்க ஒருபோதும் சந்தோஷப்படாதீங்க. உங்களுக்கு உரிய, நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன், உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத, உங்களுக்கு உரிமை இல்லாதவங்கள்ட்ட ரொம்ப நேரம் கூட நீங்க பேசாதீங்க. அது தேவையில்லை. நீங்க பேசி இந்திய பொருளாதாரத்தை சரி பண்ண போறீங்களா? ஒன்றும் இல்லை. சரி, உங்க பொருளாதாரத்தை நீங்க சரி பண்ணிடுவீங்களா? ஒன்றும் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, நீங்க அதிகமா பேச பேச என்னத்தான் வரும்? பாவம் தான் வரும். எனக்கு அருமையானவர்களே, அப்ப அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியம், எது சத்தியம்? இந்த அநியாயமாய் வருகிற எந்த பொருளும் எனக்கு ஆசீர்வாதம் தராது அப்படின்ற உணர்வு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் சத்தியம். அல்லேலூயா. எனக்குன்னு ஒரு உறவு இருக்கு, எனக்குன்னு என் அன்பை பகிர்ந்து கொள்றதுக்கு. எல்லாத்தையும் நம்ம பேசலாம் சகஜமா, ஆனா அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு, தொடுவதற்கு, மடியிலே சாய்ந்து கொள்வதற்கு, மார்பிலே அணைத்துக் கொள்வதற்கு சில உரிமையாளர்கள் உண்டு. அதுக்கு நம்ம அநியாயம் செய்யக்கூடாது, அதுக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது. அதுக்கு அநியாயத்தில் அந்த அப்ப சந்தோஷமா தான் இருக்கும், ஆனா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிக்கிட்டு விட்டுருவார் ஆண்டவர். ஒண்ணுமே இருக்காது. அப்புறம் தலை சாய்க்க இடமில்லைன்னு நீ பாட வேண்டியதா. அப்புறம் அனாதையாய் அலைந்தேன்னு அப்படியே குப்பை தொட்டியாக தான் பொறுக்கணும். நம்ம அருமையான அந்த நிலைக்கு போயிட வேணாம். தேவன் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கும் போதே நாம் அதை சரி பண்ணி கொள்ள தேவ ஆவியானவர் உதவி செய்வாராக. எனக்கு அருமையானவர்களே, சபைக்கு அநியாயம் செய்யாதீங்க. பல நேரத்தில் நான் சொல்லியிருக்கிறேன், உங்கள் சபை, இது சபை ஐக்கியம், இது ஏன் சபை, ஏன் குடும்பம். தேவனுக்குரியதை தேவனுக்கும், ராயனுக்குரியதை ராயனுக்கும் செலுத்தணும். அது என் கடமை, அது என்னுடைய உரிமை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய வசனம் விதமாய் சொல்லுகிறது. கர்த்தர் நமக்கு மிக அழகாக நேர்த்தியாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற வார்த்தைகள் அவைகள். சபைக்கு நம்ம அநியாயம் செஞ்சு அதுல நீ சந்தோஷமா இருந்துருவியா? சரி, ரைட், எல்லாம் பண்ணுங்க, எல்லாம் வேணான்னு சொல்லல. ஆனா ஒரு நாள் எல்லாத்தையும் கர்த்தர் நிப்பாட்டிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டாருன்னா எனக்கு என்ன பண்ணுவோம்? அதுக்கப்புறம் யார்கிட்ட நம்ம போய், எங்க போய் அழ போறோம்? யார்கிட்ட சொல்லி நம்முடைய துக்கத்தை பகிர்ந்து கொள்ள போகிறோம்? அநியாயத்தில் சந்தோஷப்படாதீங்க, சத்தியத்தில் சந்தோஷப்பட பழகுங்கள். உங்களுடைய இருதயத்தை, உங்களுடைய சிந்தையை, இந்த அன்பை, இப்படிப்பட்ட அன்புக்குள்ளாக இருக்கிறதா என்பதை பரிசோதனை பண்ணி பாருங்க. எனக்கு அருமையானவர்களே, அநியாயத்தினால வர்ற பொருளை, பொக்கிஷங்களை காட்டிலும் நேர்மையாய் வருகிற கொஞ்ச பொருள் உத்தமம். அருமையானவர்களே, நமக்கு கிடைக்கிற, நம்ம வர இன்னைக்கு உழைக்கிறோம், அதுக்குரிய பணம், அது போதும். அன்னன்னைக்கு அதன் பாடுகள் போதும். எனக்கு அருமையான, நமக்கு உரிமை இல்லாததை நம்ம ஒரு நாளும் எடுத்துக்காதீங்க. அது வேணவே வேணாம். அது பிரச்சனைக்குரியது, அது பிரச்சனைகளை தரும், அது வேதனைகளை தரும், அது போராட்டத்தை தரும். அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம், அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம், சகலத்தையும் ஆமா, நல்ல கவனிங்க, சகலத்தையும் தாங்கி சகலத்தையும் சகிக்க கூடியது, அல்லது சகலத்தையும் நம்புகிற, சகலத்தையும் சகிக்கும். இதுல கொஞ்சம் மாறுபாடா இருக்கு. நான் உங்களுக்கு அதை ஆர்டரா சொல்றேன், நல்ல கவனிங்க. சகலத்தையும் தாங்கும் அப்படின்னாலே அது சகிக்கும்னு தான் பொருள். எனக்கு அருமையானவர்களே, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். உண்மையான அன்பு
நிறைய நல்ல கவனிங்களேன், நிறைய பேர் பாஸ்டர் திட்டுறாரு அப்படின்னா அது ஏன் இந்த வார்த்தை வருது? இன்னொன்று, எனக்கு முன்னாடியே சொல்கிற வார்த்தைகள் எனக்கு கொஞ்சம் அது ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னன்னா, அப்புறம் நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன். அதை என்ன அப்படின்னா, பாஸ்டர் புல்பீட்டில் நின்று சாட பேசுகிறாரு. அருமையான தெய்வ பிள்ளைகளை, நான் நேருக்கு நேராக பேசுனேன்னா ஒருத்தங்க கூட இருக்க மாட்டீங்க, ஒருத்தர் கூட தாங்க மாட்டீங்க. இந்த இடத்துல இருந்து சொல்ற வார்த்தை சாடை பேசுவது அல்ல, சரி பண்ண வேண்டியதை சரி பண்ணி கொள்ள வேண்டும் என்கிற வாய்ப்பை கர்த்தர் என் மூலமாக தருகிறார். அருமையான தெய்வ பிள்ளை அடிக்கிறோம், கண்டிச்சு வளர்க்குறோம், அதுக்காக இது என் பிள்ளை இல்லாமல் போயிடுமா, என் அப்பா இல்லைன்ட்டு அது ஓடிடுமா? எனக்கு அருமையானவர்கள், இன்னைக்கு அப்படித்தான் இருக்கும். அப்பா இல்லாத போதுதான் அப்பாவுடைய அருமை தெரியும், அம்மா இல்லாத போதுதான் அம்மாவுடைய அருமை தெரியும். அருமையானவர்களே, அது வரைக்கும் அவங்க கண்டிக்கிறது, அவங்க சொல்றதெல்லாம் கொஞ்சம் வருத்தம் அளிக்கிறதாகத்தான் இருக்கும், வேதனை அளிக்கிறதாகத்தான் இருக்கும். அன்பு சகலத்தையும் தாங்கும். ஏதாவது பர்டிகுலரான ஒன்று சொல்லல, எல்லாத்தையும் தாங்கக்கூடிய ஒன்று அன்பு. நமக்குள்ள இருக்கிற அந்த கிறிஸ்துவின் அன்பு எல்லாவற்றையும் தாங்கியது. இயேசு கிறிஸ்து என்னைக்காவது அவர் கோபப்பட்டார் அப்படின்னா ஒரு சில காரியங்கள் மாத்திரமே. ஆனா சிலுவையில் அறையும் பொழுது கூட ஆண்டவர் சொன்னார், பிதாவே இவர்களை மன்னி. அருமையானவர்களே, அப்ப சகலத்தையும் தாங்கும் அப்படின்னா சகிக்கக்கூடிய ஒரு உணர்வு, சகிக்கக்கூடிய அந்த காரியம். ஆண்டவர் சொன்னா, ஒரு சத்துருக்களை என்ன செய்யுங்க, நேசியுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையை நாம சகிக்க பழக வேண்டும். நிறைய பேருக்கு கிறிஸ்தவர்கள் பேர் தான் இருக்கே ஒழிய சகிப்பு தன்மையே இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அன்பு இருந்தா தானையா சகலத்தையும் தாங்குகிற உணர்வு இருக்கும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, பெண்கள் மென்மையானவர்கள்னு சொல்லுவாங்க, அப்படிதானே? அப்படிதான் உலகம் நினைக்குது. ஆனா அவங்கள மாதிரி கொடூரமானவங்களும் இல்லை. பெத்த குழந்தைய கூட அறுத்து போட்டு சூட்கேஸில் வச்சு பூட்டிட்டு போறது பொம்பளை தான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அன்பு, கிறிஸ்துவின் அன்பு சகலத்தையும் தாங்கி சகலத்தையும் சகிக்கக்கூடிய ஒரு அன்பாக இருக்கிறதா, எனக்குள் இருக்கிறதா என்பதை நீங்கள் தான் உங்களை பரிசோதனை பண்ணிக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையை எல்லாரும் சகித்தார்கள், பரிசுத்தவான்கள் எல்லாம் சகித்து கொண்டார்கள் என்கிற சில பேர் சில நேரங்களில் சிலருடைய தப்பிதங்களை பொறுத்து கொள்ள முடியவில்லை. நம்ம சொல்லுவது தவறு அல்ல, இப்படி செய்யாதீங்கன்னு சொல்லுவது தவறல்ல, உணர்த்துவது தவறல்ல. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதை தாங்கி நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை தாங்கி நாம் அதை பொறுத்து கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்கிறோமா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் புரிந்து கொள்வதற்காக. மோசேக்கு விரோதமாக வேற யாரும் எழும்பல, குடும்பத்தில் உள்ளவங்க தான் எழும்பினாங்க. மோசேக்கு விரோதமாய் 6 லட்சம் புருஷர்கள், more than 6,000 people. எனக்கு அருமையானவர்களே, 6 lakh people, 6 லட்சத்துக்கு மேலாக புருஷர்கள் மாத்திரம். ஆனா ஸ்திரீகள் பிள்ளைகள் எல்லாம் கணக்கில் இல்லை. ஆனா முதல்ல விரோதமா எழும்பினது யாரு தெரியுமா? ஆரோனும் மிரியாமும் தான். ஆரோன் யாரு? சகோதரன். மிரியாம் யாரு? சகோதரி மோசேக்கு. 2 பேரும் எழும்பி மோசேக்கு விரோதமாக they are fighting against Moses, they are quarreling with Moses. அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார்கள். அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஏன் நீ ஜெபம் பண்ணா தான் ஆண்டவர் கேட்பாரா? நீ மட்டும்தான் எல்லாம் பண்ணுவியா? உன்கிட்ட மட்டும்தான் ஆண்டவர் பேசுவாரா? ஏன் என்கிட்ட ஆண்டவர் பேச மாட்டாரா? இதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஆண்டவரே இறங்கி வந்துட்டார். அவங்க 2 பேர்த்தையும் ஆசிரியப்பு கூடாரத்துக்கு முன்னாடி வர சொல்லு, நான் அவங்களோட பேசணும், அவங்களோட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறார். வந்த உடனே ஆண்டவர் டென்ஷன் ஆகுறார். டென்ஷன் ஆகி, மிரியாம் நீ எவ்வளவு பெரிய துணிகரம் கொண்டு பேசினது என்ன? ஆகவே நீ என்ன செய்ய,
நீ உனக்கு குஷ்டம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார் ஆண்டவர். அவளுக்கு அப்படியே உடம்பெல்லாம் புண்ணு வந்துருச்சு. புண்ணு வந்தவங்க யாருமே பாளையத்துக்குள்ள இருக்கக்கூடாது. குஷ்டரோகம் பிடிச்சவங்க 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே கர்த்தர் தள்ளி போட்டார். மோசே அழுவுறார், ஆண்டவரே வேணாம் ஆண்டவரே, ஏன் சகோதரி சொல்லிட்டு போறாங்க, என் பிள்ளைகள் தானே. அந்த அன்பு எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள இருக்கிறதா பரிசோதனை பண்ணி பாருங்க. ஒருத்தங்க சொல்லிட்டா பயங்கர கோபம் வருது, பயங்கர டென்ஷன் வருது, அடிக்கிற அளவுக்கு போயிடுறோம், காயப்படுத்துற அளவுக்கு போயிடுறோம், நீங்காத தழும்பை ஏற்படுத்தி விடுகிறோம். அருமையானவர்களே, நம்ம அதை பொறுத்து கொள்ளக்கூடிய சகிப்பு தன்மை நமக்கு இருக்கிறதா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு சகலத்தையும் தாங்கும். இந்த இடத்துல மோசேயை போட்டு ரொம்ப கீழ்த்தரமா பேசுறாங்க. அது மிரியாம் பேசுனது கொஞ்சம் நஞ்சம் அல்ல. நீ என்ன இப்படிலாம் பண்ற, ஏதோ ஒரு பொம்பளை எல்லாம் அப்படி வச்சிருக்கியாம்ல அப்படின்லாம் பயங்கரமா பேசுறான். ஆண்டவர் பார்த்தார், பயங்கரமா இறங்கி சொல்றாரு, மோசே என் வீட்டில் எங்கு உண்மை உள்ளவன், அவன் மேல அபிஷேகம் இருக்கு, அவனோடு நான் முகமுகமாய் பேசுவேன், சிநேகிதனோடு பேசுவது போல பேசுவேன். இவ்வளவு அறிஞ்சி நீ அவன்கிட்ட பேசுவதற்கு தயங்காம நீ தைரியம் கொண்டது என்ன, பாளையத்துக்கு புறமே அவளை தள்ளி போட்டுருங்கன்ட்டார். அவள் 7 நாள் இஸ்ரவேலுக்கு வரலாற்றில் எழுதப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, யோசித்து பாருங்கள், நம்ம எவ்வளவு துணிகரம் கொண்டு இருக்கிறோம். சகிப்புத்தன்மை இல்லைங்க. என் கணவன் மனைவிட்டு என்ன சொல்லி சண்டை போட்டா என்ன, பகல் அடிச்சுக்குவோம், மாலை பொழுது இறங்கின உடனே நம்ம சமாதானம் ஆயிடுவோம், சந்தோஷம் ஆயிடுவோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாகவும் உன்னுடைய கோபம் தனிய கிடவுது, அவ்வளவுதான். ஆண்டவர் எவ்வளவு அழகா வச்சிருக்கிறார். அடிதடி வராமல் இருக்குதா, சண்டை வராமல் இருக்குதா, வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்தா தான் அது குடும்பம். அப்படி இப்போ 2 பேர் பேசும், ஆனால் பேசுறதோட நிப்பாட்டிடணும், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அருமையானவர்களே, அதுவும் அந்த வார்த்தைகளுக்கு எல்லையே இருக்கு. எல்லையை மீறக்கூடாது, அந்த வார்த்தைகள் வரமுறையை மீறக்கூடாது. அருமையான தேவ பிள்ளைகளை, நாகரிகமான பரிமாற்றமாக இருக்கணும், நாகரிகமான சண்டையாக இருக்கணும். அது அநாகரிகமாக மாறிவிடக்கூடாது, அது அநியாயமாக மாறக்கூடாது. கடைசி வரைக்கும், இறுதி வரைக்கும் மனதில் அது ஆறா தழும்பாக மாறிவிடக்கூடாது. நம்முடைய வார்த்தைகளிலே கவனம் தேவை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப நம்ம இந்த சகலத்தையும் இந்த அன்பு தாங்கும், சகிக்கும். சகிக்கிற அன்பா நமக்கு இருக்குதா? இன்னைக்கு பிள்ளைகள் பெற்றோர் காண்பிக்கிற அன்பின் நிமித்தமாக தான் கண்டிக்கிறாங்க. கண்டிப்பு எதனால் வருகிறது? நம்ம ஏற்கனவே இந்த சப்ஜெக்டை பார்த்தோம். யார் மேல் கர்த்தர் அதிக அன்பா இருக்கிறாரோ அவர்களை என்ன பண்றாரு? சிட்சித்து நடத்துகிறார், கண்டிக்கிறார். கண்டிப்பு இல்லைன்னா அங்க அன்பு இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன? நாசமா போன்னு அர்த்தம். எனக்கு அருமையானவர்களே, கண்டிப்பு இருக்க வேண்டும். அது எப்பேற்பட்ட எந்த வயதினராக இருந்தாலும் அந்த கண்டிப்பு தேவை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, பல்லு போன பாட்டி உட்கார்ந்துருக்கு, பல்லு போன கிழவர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த கிழவி அப்பையும் சத்தம் போடுது, ஏய் கிழவா பேசாம அமைதியா உட்கார், எதுக்கு இந்த வார்த்தையெல்லாம் பேசுற? எப்படி? 90 வயசு, அப்ப கூட அவருக்கு கண்டிப்பு தேவை. அருமையான தேவ பிள்ளைகளை, கண்டிப்பு அதுதான் அன்பு, அதுதான் அன்பு, அதுதான் பாசம். அந்த வயதான தள்ளாடுகிற வயதில் கூட வார்த்தைகள் கூட ஒழுங்கா வராத மழலை சொல்லாக மாறி போன அந்த காலத்திலே கூட கண்டிப்பு நமக்கு தேவை என்பதை நாம் உணர வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளை, எச்சரிப்பின் சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அப்ப சகலத்தையும் அந்த தாங்கி கொள்ளுகிற, அந்த சகித்து கொள்ளுகிற அன்பு நமக்குள்ள இருக்கிறதா என்பதை நாம கொஞ்சம் பார்க்க வேண்டும். நிறைய பேருடைய வாழ்க்கையிலே இந்த அன்பின் கண்டிப்பு இல்லாததுனால தான் சகிப்புத்தன்மையே இல்லாம போகுது. சரி, சகிப்புத்தன்மை இல்லாம போனா அல்லது தாங்கக்கூடிய சக்தி, இந்த அன்புக்கு தாங்கக்கூடிய நிலை இல்லாமல் போனா என்னவாகும்? அருமையானவர்களே, மிக மோசமான நிலையை சந்திக்கும். அருமையான தேவ பிள்ளைகளை, நல்ல கவனிங்க. அன்பு நமக்குள்ள இருக்குமானால்
அந்த நம்முடைய குடும்ப உறவுகள், நம்முடைய சபை, நம்முடைய ஊழியர் எல்லாவற்றிலேயும் கடிந்து கொள்ளுகிற போது அதை தாங்கி கொண்டு சகித்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து அவர்கள் மனம் திரும்புவார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் சகித்து கொள்ள கூடிய அந்த மனப்பக்குவத்தை ஆண்டவர் தருவாராக. நமக்கு அன்பு இல்லாமல்லாம் இல்லை, ஆனால் அந்த அன்புல சகிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கு. அருமையானவர்களே, சகிப்பு தன்மையும் தாங்குகிற சக்தியும் எந்த அன்பிலே கலக்கப்படுகிறதோ அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. அல்லேலூயா. அது இல்லைன்னா அது கிறிஸ்துவின் அன்பு அல்ல. ஒரு மிருகத்துக்கு இருக்கிற அன்புக்கும் நம்முடைய அன்புக்கும் வித்தியாசமே இல்லாமல் போயிடும். அவ்வளோதான். நம்மளை விட அது பாசமாக தான் இருக்கு. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே சகலத்தையும் தாங்குகிற அன்பு நமக்குள் இருக்கிறதா என்பதை நம்ம கொஞ்சம் நம்முடைய இருதயத்திலே ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. இயேசுவை கொலை செய்த முயற்சி செய்தார்கள். ஒருத்தன் காட்டி கொடுத்தான். ஒரு கூட்டமே வந்து அவரை கைது செய்தது. ஒருத்தன் அடித்தான், ஒருத்தன் கன்னத்தில் அறைந்தான், தூக்கி ஒருத்தன் மேல சிலுவையிலே மாட்டினான், கைகளிலேயும் கால்களிலேயும் ஆணிகளை ஒருத்தன் அடித்தான், இரத்தம் சிந்தினது. முள்ளுகள் எல்லாம், முள்ளுடைய கிரீடம் ஒன்று செய்து அந்த தலையிலே வைத்து இறுக்கினான். அந்த முள்ளெல்லாம் அவருடைய மூளையினுடைய ஒவ்வொரு பகுதியும் துளைத்து அது காயப்படுத்தி இரத்தம் வடிந்தது. அந்த வடிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் கூட பக்கத்தில் இருந்த ஒரு கள்ளன், ஆண்டவரே நான் பாவம் செஞ்சிட்டேன், நீ மன்னிங்கப்பா அப்படின்னு கேட்டபோது அவர் மனதார மன்னித்தார். கீழே நிற்கிறார்கள் எல்லாம். ஒரு கூட்டம் அழுது, ஒரு கூட்டம் கம்பீரமாக பார்த்துக்கிட்டு என்ன செய்வான் அப்படின்னு பரியாசம் பண்ணுது. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். சகலத்தையும் தாங்குகிற அன்பு நமக்குள் இருக்கிறதா என்பதை நம்மை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். எதுக்கெடுத்தாலும் கோபம், எதுக்கெடுத்தாலும் பயங்கரமான டென்ஷன் ஆகிறது, எதற்கெடுத்தாலும் இது ஆபத்திலே தான் முடியும். இதற்கு முடிவு மிக பரிதாபமான முடிவு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதனுடைய முடிவு கண்டிப்பாய் சமாதானமாய் இருக்க வாய்ப்பே இல்லை. நம்முடைய முற்றுப்புள்ளி வேற விதமாய் அது மாறி போகும். நாம் அதை சரி பண்ணி கொள்ள வேண்டுமானால் தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் அது சகித்து கொள்ளும். இயேசு சகித்தது போல நீங்களும் நானும் சகித்து கொள்ளுவோம். ஒருவன் கன்னத்தில் அறைந்தால் மறுகன்னத்தையும் அவருக்கு திருப்பி காட்டுன்றார். சரி, காட்டுனா தான் என்ன? எனக்கு அருமையான, திருப்பி அடிச்சுட்டு வர்றதுதான் நமக்கு விசேஷ கிறிஸ்தவமா? அதுதான் தேவனுடைய குணாதிசயமா? அதுதான் தேவன் நமக்குள் வைத்திருக்கிற அன்பின் குணாதிசயமா? அருமையான தேவ பிள்ளைகளை, அப்படியானால் வேத வசனம் பொய்யாக மாறி போகும் அல்லவா? வேதம் சொல்லுகிறது, விட்டு கொடுக்கிறவர்கள் உலகத்தார் சொல்லுகிறார்கள், விட்டு கொடுக்கிறவர்கள் ஒருபோதும் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவன் விட்டு கொடுக்கிறதில்லை. நகருமையானவர்களே, தேவனுடைய வசனம் அதைத்தான் வேறொரு பரிமாணத்திலே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நகருமையானவர்களே, உலகத்தார் அப்படித்தான் இருப்பார்கள், உலகம் அப்படித்தான் இருக்கும். அநியாயத்தை கண்டால் பொங்கணும்னு எனக்கு தான் ஆசை, மோசமான காரியங்களை கண்டால் பொங்கணும்னு எனக்கு தான் ஆசை. ஆனால் அங்க பொங்கி ஒரு பிரயோஜனமும் இல்லை, அங்க வேதனைப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அங்க என்னதான் நம்ம செய்தும் ஒன்று நடக்க போறது இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எனக்குள் இருக்கிற அன்பு சகலத்தையும் தாங்குகிற அன்பாய், சகித்து கொள்ளுகிற அன்பாய் இருக்கிறதா என்பதை சற்று நீங்கள் பரிசோதனை செய்து பாருங்கள். அக்கம் பக்கத்தில் நமக்கு சகிப்புத்தன்மையே இல்லைங்க. அக்கம் பக்கத்தில் அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள், அவர்கள் புறஜாதியார், அவர்கள் அப்படித்தான் அநியாயம் செய்வார்கள், அப்படித்தான் மோசமாய் நடப்பார்கள், அப்படித்தான் அவர்கள் நடந்து கொள்வார்கள். ஆனால் நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டுமேயானால், எனக்குள் இருக்கிற அன்பு கிறிஸ்துவின் அன்பு என்பதை நான் உறுதிப்படுத்த வேண்டுமேயானால், நிரூபித்து காண்பிக்க எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான். அந்த இடத்திலே என் சகிப்புத்தன்மையை நான் காண்பிப்பதை தவிர வேற வழியே கிடையாது. அல்லேலூயா.
எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை அடிச்சுக்கிட்டு பிடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு நீங்கள் கிறிஸ்மஸுக்கு வந்துடுங்க, என்ன பிரயோஜனம்? வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். ஒன்றும் நடக்காது, ஒரு மாற்றமும் நிகழப் போவதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ நம்முடைய அன்பு அது சகலத்தையும் தாங்க. சில நேரங்களில் மன்னிக்கிறது கூட சகிக்கிறது தான். மன்னிச்சு மறந்துடணும். எனக்கு அருமையானவர்களே, மன்னிக்கிறது இயல்பான ஒரு குணமாய் நம்முடைய குணம் மாற வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, நம்ம ஒவ்வொருத்தரையும் பழி வாங்க நினைத்து கொண்டே இருப்போமேயானால், ஒவ்வொருத்தரையும் நம்ம பழி சொல்லி அல்லது அவங்களுக்கு இதுக்கு பழி தீர்த்தரணும் அப்படின்ற எண்ணத்தில் இருப்போமேயானால் ஒரு நாள் நாம் அழிந்து போவோம். அதற்கு நாம் இடம் கொடுக்காதபடிக்கு நாம் தேவ பிரசன்னத்தில் காத்திருந்து, ஆண்டவரே எனக்கு மன்னிக்கிற மனப்பக்குவத்தை தாரும் என்று எனக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். பைபிள் அப்படிதான் சொல்லுது. ஒருவன் ஒரு எஜமானனுக்கு கடன் பட்டிருந்தான். அந்த கடன் பட்டிருந்தவன் அந்த எஜமானன் கூப்பிட்டு விசாரிக்கிறான், ஓ என்னையா நீ கடனே கட்டல? ஐயா நீ மன்னிச்சிருங்கய்யா, என் பிள்ளை குட்டிகள் எல்லாம் அப்படி இருக்கு, பிரச்சனையா இருக்கு, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, எனக்கு வருமானம் பத்தலை, எனக்கு உடல்நிலை குறைவாய் போச்சு, ஆகவே நான் வேலைக்கு போக முடியல, அதுக்கேற்ற எனக்கு வருமானம் இல்லை, கடனை கட்ட முடியாமல் போச்சு, நான் எப்படியாயிலும் நான் கட்டி தீருகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க. பார்க்குறாரு, அவன் கண்ணீரை பார்த்துட்டு, சே நமக்கு இவ்வளவு கடவுள் கொடுத்துருக்கிறாரு, இத்துளூண்டை கொண்டு போய் மன்னிக்கிறதுக்கு என்ன, சரி நீ ஒன்றுமே கொடுக்க வேணாம், இனி ஒழுங்காரு, இனி கடன் வாங்கக்கூடாது, நல்ல வாழு அப்படின்னு ஆண்டவர் மன்னிச்சு விடுறார். இப்போ இவன் அந்த எஜமானன் மன்னிச்சு விடுறார். இப்போ இவன் புறப்பட்டு போய் இவனிடத்திலே பட்ட கொஞ்ச கடன், இவன் லட்சக்கணக்கில் பட்டதே மன்னிச்சிட்டாரு எஜமானன், இவன் சும்மா ஒரு 1000-2000 அதை கடன் பட்டவனை பிடிச்சி அவனை அடித்து அவனை காயப்படுத்தி, நீ கொடுக்கல உன்னை கொன்று எடுத்துருவேண்டா அப்படின்னு சொல்ல. எனக்கு அருமையானவர்களே, இந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்டவர்கள் எஜமானனுக்கு கொண்டு போயிட்டாங்க. அருமையான எஜமானனுக்கு கொண்டு போயிட்டாங்க. எஜமானன் கேள்விப்படுகிறார், அவனை கொண்டு வாருங்கள், புட்டித்து கொண்டு வாருங்கள். கொண்டு போகிறாங்க. ஏண்டா உனக்கு இவ்வளவு ரூபாய் நான் மன்னித்திருக்கிறேன், அற்பமாய் எண்ணப்பட்ட இந்த ஒரு சில பணத்தை நீ மன்னிச்சிருக்க கூடாதா அப்படின்னு நீ மன்னிக்காமல் போனதுனால அழுகையும் இருளும் பற்கடிப்புமான இருளிலே புறம்பா இவனை தள்ளி போடுங்க, இவனுக்கு சோறு தண்ணி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி உள்ள தள்ளி போடுகிறார். அருமையானவர்களே, கொடூரமான தண்டனை. மன்னிக்கிறது அன்பு. மன்னிக்கணும். புருஷன் மனைவியை மன்னிக்கணும், மனைவி புருஷனை மன்னிக்கணும், பெற்றோர்கள் பிள்ளைகளை மன்னிக்கணும், உறவுகளை மன்னிக்கணும், சபையாரை மன்னிக்கணும். தவறு செய்தாதவர்கள் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டார், ஒருவனையும் குற்றமற்றவராக விடமாட்டேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு கிடைத்த இந்த பொன்னான வாய்ப்பில் நமக்கு இயேசு எவ்வளவோ மன்னித்திருக்கிறாரே, நாம் மற்றவர்களை இன்னும் மன்னிக்காம இருதயத்தை கடினப்படுத்தி என்னத்தை நம்ம சாதிக்க போகிறோம்? அன்பானவர்களே, அப்போ அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். சகித்து போங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் எவ்வளவாய் சகிக்கிறீர்களோ அவ்வளவாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். அல்லேலூயா. பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. உலகத்தார் சொல்லுகிறார்கள், பொறுத்தார் பூமி ஆழ்வார். நீங்கள் பொறுமையோடு இருந்தால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம். பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. உங்க கோபத்தை காட்டிலாம் ஒரு காரியமும் நடக்காதுங்க, எதையுமே செய்ய முடியாது. எனக்கு அருமையானவர்களே, பணபலம் ஒன்றும் செய்ய முடியாது, ஆள்பலம் ஒன்றும் செய்ய முடியாது, அதிகார பலம் ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுடைய காரியத்துக்கு வரும்போது அன்பு மட்டும்தான். அது சகலத்தையும் தாங்குகிற அன்பாய், சகிக்கிற அன்பாய் இருக்கிறதா என்பதை பரிசோதனை செய்தீங்கள். மூன்றாவதாக, இறுதியாக, இது சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். நல்ல கவனிங்க. இது அப்படின்னா மனுஷனை நம்புற காரியத்தை குறித்து அல்ல. இந்த அன்பு கர்த்தரை நம்புகிற காரியத்தை குறித்து. அல்லேலூயா. ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார், நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாத, நம்பாத. அவன் என்னைக்கு ஆனாலும் பிரச்சனை தான். நீ யார் மேல் அதிகமாய் ஆண்டவரை விட நீ நம்பிக்கை வைக்கிறாயோ அவங்க தான் உனக்கு பிரச்சனையா இருப்பாங்க, அவங்க தான் உனக்கு எதிராக நிற்பாங்க.
அவங்க தான் உனக்கு எதிராக கொடி பிடிப்பாங்க, அவங்க தான் உனக்கு எதிராக சாட்சி சொல்லுவாங்க. அருமையான தேவ பிள்ளைகளை, அப்ப நல்ல கவனிங்க. தேவன் மேல் அன்பா இருக்கிறதை குறித்து நீ கர்த்தரை நம்பணும், கர்த்தரை விசுவாசிக்கணும். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் இந்த குணாதிசயங்களிலே மிக முக்கியமான இந்த அன்பு எனக்கு அருமையானவர்களே, மனிதன் மேல் வைக்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் அல்ல, ஆண்டவர் மேல் வைக்கிற விசுவாசமும் நம்பிக்கையை பற்றியதான செய்தியை இந்த இடத்திலே ஆண்டவர் பதிய வைத்திருக்கிறார். ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷன் இருந்தார். அந்த மனுஷனை ஆண்டவர் நான் காண்பிக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் என்றார். தேசம் தெரியாது, பாஷை தெரியாது, ஊர் தெரியாது, பட்டணம் தெரியாது, கலாச்சாரம் தெரியாது, அங்கே எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் இருக்கா தெரியாது. ஒன்றும் அறியாதவனாய் அவன் ஆண்டவர் பேசின அந்த வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்தவனாய் புறப்பட்டு போனான். அல்லேலூயா. அவனை கர்த்தர் தேசாந்திரியாய் சுற்றி திரிந்தவனை, தேசம் தேசமாய் பட்டணம் பட்டணமாய் சுற்றி திரிந்தவனை கால் வைக்கும் பூமி எல்லாம் அவனுக்கு சொந்தமாக்கி வானத்தின் நட்சத்திரங்களைப் போல இன்று வரைக்கும் திரளாய் அவன் சந்ததியை பெருக பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க கர்த்தரை நம்புகிறது தான் உண்மையான அன்பு, உண்மையான விசுவாசம், தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம். எனக்கு அருமையானவர்களே, ஆபிரகாம் அதைத்தான் செய்தார். ஆபிரகாம் உண்மை உள்ள அந்த அன்பை ஆண்டவர் மேல் வைத்தார். கேள்வியெல்லாம் கேட்கல. கேள்வி கேட்பது தவறு அல்ல, ஆனா என்ன கேள்வி கேட்கிறோம், யாரிடத்தில் கேட்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமானது. கருமையானவர்களே, நம்ம கேள்வி கேட்டால் புத்திசாலி இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. நம்மளை விட ஞானமாய் கேட்கிறவர்கள் எல்லாம் உண்டு. கேள்வி கேட்கிறவர்கள் எல்லாம் புத்திசாலிகள் அல்ல, முட்டாள்களும் கேள்வி கேட்பார்கள். அறிவில்லாதவர்களும் அதை பற்றிய போதுமான அறிவு இல்லாதவர்களும் அந்த கேள்விகளை கேட்பது உண்டு. ஆகவே கேள்வி கேட்பது நல்லது. ஆண்டவர் அதுக்குரிய பதிலை நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆபிரகாம் எந்த கேள்வியுமே கேட்கல. ஆண்டவரே, நீர் சொன்ன இடத்துக்கு நான் புறப்பட்டு போறேன். தன் தேசத்தை விட்டான், தன் இனத்தை விட்டான், தன் ஜனத்தை விட்டான், தன் இன சொத்துக்களை விட்டான், எல்லாத்தையும் விட்டு தேவன் காண்பித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். அதுதான் நம்பிக்கை, அதுதான் விசுவாசம். இந்த உலகத்தில் நாம் ஒண்ணுமே கொண்டு வந்ததல்ல, ஒண்ணுமே கொண்டு போறது கிடையாது. எதுவுமே இந்த இடத்துல இருந்து நீங்க எடுத்து போக முடியாது. ஒரு குண்டுமணி அளவு கூட நீங்க எதையுமே எடுத்துட்டு போக முடியாது. ஈவன் உங்க சரீரமே நீங்கள் எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அது மண்ணுக்கு தான் போக போகிறது. அப்படி இருக்கும் பட்சத்திலே நாம் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற அனுபவம் மட்டும்தான் நம்மை இந்த உலகத்திலிருந்து அடுத்த உலகமாகிய பரலோகத்துக்குள் நம்மை கொண்டு போய் சேர்க்கும். அல்லேலூயா. இந்த உலகத்திலிருந்து விண்ணுலகுக்கு நம்மை கொண்டு செல்லும். அதுக்கு ஒரு மிகப்பெரிய பாலமாய் இருக்கிறது ஆண்டவர் மேல் வைக்கிற நம்பிக்கை, விசுவாசம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் மேல் வைத்திருக்கிறதான நம்பிக்கை தான் நம்மை அடுத்தடுத்த கட்டத்துக்கு, அடுத்தடுத்த வாழ்க்கை பயணத்துக்கு, அடுத்த தலைமுறையினரை கடத்தி செல்லுவதற்கு கொண்டு உதவியாக இருக்கிறது. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்கள் நானும் கிறிஸ்துவினுடைய அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும் அல்லது நம்புகிற அன்பாய் இருக்கிறதா என்பதை நீங்களும் நானும் இந்த காலை வேளையிலே பரிசோதனை செய்து பார்க்க தேவ ஆவியானவர் உதவி செய்வாராக. நாம் எல்லாரும் வெளிப்படையா சொல்றேன், நிறைய பேர் விசுவாசம் வெறும் வாயில மட்டும்தான் இருக்குது, உள்ளத்துல இல்லை. உள்ளத்துல இல்லை. நம்புகிற நம்பிக்கை அவர்கள் வெறும் வார்த்தையிலே தான் உண்டே ஒழிய உள்ளான மனுஷனிலே, உள்ளான இருதயத்திலே நம்புகிற நம்பிக்கை இல்லை. அருமையானவர்களே, என்னடா அப்படி சொல்றாருன்னு நீங்க நினைக்க வேணாம். அப்படி இருந்திருந்தால் நம்முடைய நிலை இப்படி இருக்க வாய்ப்புகள் இல்லை. கர்த்தரை நம்புகிற மனுஷனோ செழிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Blessed is the man who trusts in God. நீதிமான் பனையை போல செழிப்பான். ஏன்னா நான் நம்புகிறது அவராலே வரும் என்று நீதிமான் மட்டும்தான் நம்புவாங்க. அல்லேலூயா. நான் நம்புகிறது அவராலே வரும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை இன்னைக்கு உலகத்து மேல வைக்கிறோம்.
யாரோ ஒருத்தர் சொன்ன பேச்சு மேல நம்பிக்கை வைக்கணும். நம்ம அவங்க உதவி செய்யறேன்னு சொல்லியிருக்கிறாங்க பாஸ்டர், அவங்க பண்ணிடுவாங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நம்பாதீங்க, நம்பாதீங்க. யார் அந்த வார்த்தையை சொன்னாங்களோ அவங்க தான் சொல்லுவாங்க. உங்க போனை கூட எடுக்க மாட்டாங்க. அப்புறம் உங்களுக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க, உங்களுக்கு ரிப்ளையே வராது. நீங்கள் இளவு காத்த கிளியை போல அதுக்காக நீங்கள் காத்து கொண்டே இருக்கிறதை நீங்கள் கோட்டை விட்டுருவீங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அப்படி நான் நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். வர்றவெல்லாம் சொல்லுவான், பாஸ்டர் கட்டிடலாம், பாஸ்டர் கட்டிடுவான், அவ்வளோதானே, ஒரு 20,000 செங்கல் இருந்தால் போதுமா அப்படின்னு. அவ்வளோதான், போனவங்க தான் சத்தத்தையும் காண ஒன்றையும் காண. அதுக்கப்புறம் ரத்தம் சிந்தி கண்ணீர் வடித்து உசுறு போய் உசுறு வந்து ஆமாம் செய்ய வேண்டியதாகி போச்சு. அருமையானவர்கள், அப்போ தெரியல, தெரியாதவன் காலம், புரியாத காலம், புரியாத வயது, என்ன செய்யறன்னு இப்போ தெரியல. தடுமாற்றங்கள், பல போராட்டங்கள். ஐயோ இப்படிலாம் நடக்குமா? யார் சொன்னாலும் அது மேலே ஆசை, அது மேலே விருப்பம். ஐயோ அப்படி பண்ணிடுவாங்க, பரவாயில்ல, அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எப்பா அழைச்சவர் மேலே நம்பிக்கை வைக்காம சொன்னவங்க வார்த்தை மேலே நம்பிக்கை வச்சு மோசம் போனவர்ல நானும் ஒருத்தன். அதனால தான் இந்த உறுதியை என்னால் சொல்ல முடியுது. நீ மனுஷன் மேலே நம்பாத, மனுஷனுடைய வார்த்தையின் மேலே நம்பாத. அவங்க செய்வாங்க இவங்க செய்வாங்க நம்பி நீ ஏமாறாத, கோட்டை விடாத, உனக்கு உரியதே நீ ஏமாந்து போயிடாத. தேவன் செய்வார் என்று நம்பு. ஏன்னா நான் நம்புகிறது அவரால் வரும். அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். மனுஷன்ட்ட இருந்து அல்ல, மனுஷன்ட்ட இருந்து வர வேணாம், எனக்கு ஒத்தாசை கர்த்தர்ட்ட வரையா. அந்த நம்பிக்கை இந்த வருஷத்தின் இறுதியில் இந்த தீர்மானத்தோடு இருங்க. உங்களுடைய அன்பை நீங்க மேம்படுத்துங்க. சாதாரண அன்பா உங்கள்கிட்ட இருக்குது, ஆனா அதை கிறிஸ்துவின் அன்பா நீங்க கன்வெர்ட் பண்ண முயற்சி செய்யுங்க. கிறிஸ்துவின் அன்பா இதெல்லாம் நீங்க செய்யணும், இதெல்லாம் நம்பணும். வேதம் சொல்லுகிறது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது என்று அறியாதிருந்தோம். ஆபிரகாமுக்கு குழந்தை பெற்றுக் கொள்வதற்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை என்று அவன் அறியாதிருந்த காலத்திலே தேவனை நம்பி அவன் விசுவாசித்தான். கர்த்தர் அதை நீதியாக எண்ணினார். அவன் விசுவாசித்தபடியே கர்த்தர் ஈசாக்கை கொடுத்தார். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய விசுவாசம் அது வேதம் சொல்லுகிறதல்லவா, எபிரேய ஆக்கியோன் அழகாய் சொல்லுகிறான் 11வது அதிகாரத்திலே, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாக இருக்கிறது. விசுவாசம் என்றால் என்ன? நான் பார்க்காததை என் தேவன் பார்க்க வைப்பது. அல்லேலூயா. நான் இதுவரை கண்டிராததை கண்டுகொள்ள செய்வது, நான் இதுவரை கேட்டிராததை என் காதுகள் கேட்க செய்வது, இதுவரைக்கும் நான் ருசிக்காத ஒன்றை ருசிக்க செய்வது, இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்திராத ஒரு சந்தோஷத்தை எனக்கு தேவன் தருவது, எனக்கு அதுதான் நம்பிக்கை, விசுவாசம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, யோபுவினுடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் சற்று சிந்தித்து பார்ப்போம். யோபுவினுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த தொய்வுகள், அடுத்தடுத்த போராட்டம், அடுத்தடுத்த பிரச்சனை. ஒருத்தன் வந்து சொல்றான், ஏப்பா மிருக ஜீவன்களா சேர்த்து போச்சு. அடுத்த பின்னாடியே ஒருத்தன் வருகிறான், ஐயா வயல் நிலங்கள் எல்லாம் எரிஞ்சு போச்சு. அடுத்த பின்னாடியே ஒருவன் வருகிறான், வீடு இழிந்து விழுந்து உன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் செத்து போயிட்டாங்க. அடுத்த ஒருத்தன் வருகிறான், ஐயா இப்படி பயங்கரமான நஷ்டம் நடந்திருக்குது, ஒன்னும் காப்பாற்ற முடியல, நான் ஒருவன் மாத்திரம் தப்பி வந்தேன். எல்லாம் ஓடி வந்து சொல்லுகிறான், துக்கத்தின் மேல் துக்கம், கஷ்டத்தின் மேல் கஷ்டம், அட்டி மேல் அட்டி, தாங்கவே முடியல. அருமையானவர்களே, அந்த நேரத்தில் மனைவி சொல்லுகிறான், யோ என்னையா இன்னுமையா அவரை நம்பிட்டு இருக்கிற, இன்னுமா நீ அவரை நம்புற? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்ற அந்த வார்த்தையை சொல்லிட்டான். அவர் பெருசாவே எடுத்துக்கல. எனக்கெல்லாம் அந்த வார்த்தையை படிக்க படிக்க 100 முறை படித்தாலும் எப்படி ஆண்டவரே இந்த யோபுனுடைய மனநிலை இருந்துச்சு,
எப்படி அவர் அதை சீரியஸாக எடுத்துக்காம ஒரு அசால்ட்டாக அதை கேர் பண்ணார். ரொம்ப ஈஸியாக டீல் பண்ணியிருக்கார் அந்த காரியத்தை. பைத்தியக்காரி மாதிரி பேசுகிற பத்தியா. இவ்வளவு காலம் நன்மை அனுபவித்த நாம் தீமையும் அனுபவிக்க வேண்டாமோ? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் இந்த வார்த்தையெல்லாம் படித்து ரொம்ப நேரம் அழுதுருக்கிறேன். ஆண்டவரே, இப்படியெல்லாம் ஒரு காரியத்தை அனுமதிச்சிங்கன்னா நாங்கள்லாம் உயிரோடு இருப்போமோ என்னமோ தெரியல. ஆண்டவரே, எங்கள் வாயெல்லாம் சும்மாவே இருக்காது. எங்கள் வாயெல்லாம் மோசமான வாய், எங்கள் மனசெல்லாம் மோசமான மனம். ஏன்னா கண்டுபடி திட்டிடும், கண்டபடி பேசி விட்டுரும், கண்டபடி வாங்குன்னு வாங்கி விட்டுரும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தன் உதடுகளினால் கூட அவர் பாவம் செய்யவில்லை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த அன்பு தாங்க. அவர் சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, அன்பு உங்களுக்குள்ள, இந்த கிறிஸ்துவின் அன்பு வந்துருச்சுன்னா உங்க வாழ்க்கை மாறிடும். அருமையான தெய்வ பிள்ளைகளை, யோபுவினுடைய வாழ்க்கை மாறிச்சு. பிள்ளை போயிடுச்சு, மிருக ஜீவன்கள் போச்சு, வேலைக்காரிகள்லாம் போயிட்டாங்க, சொத்து பத்துக்கள் எல்லாம் போச்சு. இப்போ ஒன்றுமே இல்லை, கஞ்சிக்கு லாட்ரி, அப்படி தான் சொல்லணும். ஒரு கொட்டாஞ்சி எடுத்து சுரண்டி கொண்டு உட்கார்ந்துருக்கிறார். வர்றவங்க போகிறவங்கள் எல்லாம், ஓ யோபு போகிறாரு அப்படின்னு சொன்னவங்களெல்லாம், பார் என்ன பாவம் பண்ணானோ தெரியல, இப்படி சேத்துல கிடக்குது, சரங்கு பிடிச்சி இப்படி சொரிஞ்சிக்கிட்டு குஷ்டரோகம் பிடிச்சி கிடக்கிறானே அப்படின்னு எல்லாம் பேசிட்டு போகிறாங்க. வாலிபர்கள் எல்லாம் எழுந்து நின்று அவனுக்கு மரியாதை செய்தவர்கள் ஒருத்தர் கூட இப்போ மதியலை. அந்த கிழவனுக்கு வேற வேலை இல்லை. அருமையானவர்களே, யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய ஊட்ஸ் தேசத்தானாகிய யோபு தன் உதடுகளினால் கூட பாவம் செய்யவில்லை. அவர் சொன்னார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். நிறைய நேரத்தில் வியாதி வந்து ஆண்டவரை முறுமுறுத்துறோம். பண கஷ்டம் வந்து ஆண்டவர் என்னை விட்டுட்டாரு, உன்னை விட்டு பார்க்குறாரு, என்ன பண்ணுற. சில நேரத்தில் பாருங்க, சில்லற காசெல்லாம் பொறுக்கி இது தேருமா அந்த பொருள் வாங்கிறதுக்குன்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். எல்லா பக்கம் நமக்கே தெரியாமல் எங்கேயாவது வச்சிருக்கிறோமான்னு தேடுற நிலைமைக்கு ஆண்டவர் கொண்டு வந்துடுவார். அந்த நேரத்தில் கூட, ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன்ப்பா, உன் மேலே நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் ஆண்டவரே, இதுவரை என்னை நடத்தினவர் இனிமேல் என்னை நடத்த, என் தேவையை சந்திக்க, என்னை குணமாக்க, என்னை விடுதலையாக்க, என்னை சுகப்படுத்த, என்னை ஆரோக்கியமாக்க, எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க, எனக்கு மனதையும் நிம்மதி ஆக்க, என்னை ஆறுதல் படுத்த, எனக்கு விடுதலையை தர, என் கொம்பை உயர்த்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்று விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசத்தின்படியே கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். அல்லேலூயா. ஒன்றுமே இல்லை விதவைக்கு, ஒரே ஒரு ஜார் ஆயில், அவ்வளோதான், ஒரு பாட்டில் ஆயில். அதை வச்சு என்ன ஒன்று, அந்த ஒரு பாட்டில் அந்த ஆயிலை 1000 பாத்திரங்களில் கர்த்தர் நிரப்பும்படி நிரப்பி, உன் கடன் பிரச்சனையை நீ தீர்த்துக்க, பஞ்சகால தீரு மட்டும் நீயும் உன் பிள்ளைகளும் போஜனம் பண்ணுங்கள் என்று, ஜீவனம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவருக்குள்ள இருக்கிற அன்பு. நிறைய பேர் பாஸ்டர்கிட்ட பிரச்சனையை சொன்னால் கௌரவ பிரச்சனையாக நினைக்கிறாங்க. பாஸ்டர் என்ன நினைப்பார்? எப்பா, உன்னைய பற்றி நிறைய நினச்சி வச்சிருக்கிறேன், அதெல்லாம் நான் சொன்னேன்னா ரொம்ப கஷ்டம், நமக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பே பிரேக் ஆயிரும். அவ்வளவுதான். அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, தேவையில்லாதது, அதெல்லாம் மறந்துடுவோம்.
இப்போ ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்றதை மட்டும் நம்ம சிந்திச்சு, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தரோட நம்ம ஒப்புரவாகி, ஆண்டவரே இந்த உம்முடைய அன்புக்குள்ளே நான் இருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன், எனக்குரியதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்குரியதை கர்த்தர் செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. இந்த 3 காரியங்கள். அன்பு என்ன செய்யுமா? முதல் காரியம் சகலத்தையும் தாங்கும். சகலத்தையும். இப்போ நம்ம பார்த்தோம், முதல் அநியாயத்தில் சந்தோஷப்படாமல். அநியாயமாக உன் வீட்டில் ஏதாவது பொருள் இருந்துச்சுன்னா முதல்ல தூக்கி எரிஞ்சிரு, இல்லை ஏழைகள் யாருக்கா கொடுத்துரு, இல்லை அவங்களுக்கே சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட கொண்டே கொடுத்துரு. அநியாயமாக வேறு ஒருத்தருடைய வைத்தறிச்சல் உன் வீட்டில் வச்சுக்கிட்டு நீ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உனக்கு ஆபத்து. அது உனக்கு ஆபத்து. ஏன் கர்த்தர் இப்படி இந்த வார்த்தை எனக்கு தந்தாருன்னு தெரில. நீங்கள் கொஞ்சம் பரிசோதனை பண்ணி, அது குண்டூசியாக இருக்கட்டும், அது அநியாயமாக வந்துருந்துச்சுன்னா அது உனக்கு ஆபத்து. நியாயமானதை நீங்கள் சந்தோஷப்படுங்க. நியாயமானது உங்களுக்கு உரியதுன்னு நீங்கள் நினைங்க. இந்த கருமையான தெய்வ பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, பேதுருவனுடைய சமூகத்தில் காணிக்கையை ஏமாற்றி வஞ்சித்து வைத்தார்கள், வாசலிலே செத்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இது எதுக்கு ஆண்டவர் எழுதினாரு? நீங்களும் அப்படி ஆயிருவீங்கன்னு சொல்றதுக்காகவா? ஒரு எச்சரிப்பு. எப்பா, இந்த நிலைமைக்கு நம்ம வந்துடக்கூடாது, இந்த சூழ்நிலையை நம்ம தேடக்கூடாது, இதிலிருந்து நம்ம காப்பாற்றப்படணுங்கிறதுக்காகத்தான் கர்த்தர் நம்ம மேல் அன்பு வைத்து இந்த காரியங்களை கர்த்தர் பதிவு செய்திருக்கிறார். எழுதப்படாத ஏராளமான காரியங்கள் இந்த இடத்துல இருக்கு. அப்படின்னா இந்த உலகம் கொல்லாதுன்னு பைபிள்ல சொல்லிட்டார் ஆண்டவர். அப்ப இதை பதிவு செய்ததையாவது நம்ம கடைபிடிக்கணும் அல்லவா? பதிவு செய்யாததை விடுங்க, பதிவு செய்ததையாவது நாம் பின்பற்ற வேண்டும் அல்லவா? அப்ப நாம சாப்பிட்றோம், நம்ம குடும்பத்துக்கு உண்டான தேவைகளை சந்திக்கிறோம், ஃபீஸ் கட்டுறோம், கரண்ட் பில் கட்டுறோம், தண்ணி பில்லு கட்டுறோம், ஃபோன் பில்லு தவறாமல் எதை செய்கிறோமோ இல்லையோ ஃபோன் பில்லு கட்டுறோம், வண்டிக்கு பெட்ரோல் போடுறோம். ஆனால் கர்த்தருக்குரிய காரியம்னு வரும்போது மாத்திரம் நம்முடைய கை முடங்கிருது, நம்முடைய மனம் முடங்கிருது, நம்முடைய செயல்பாடு முடங்கிருது. எப்படிங்க கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும்? நீங்கள் எப்படி ஆண்டவர் மேலே அன்பாக இருக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க? அப்போ எவ்வளோ பெரிய முழுமையான பொய்யை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அருமையானவர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். வேத வசனத்தின்படி தான் நான் சொல்கிறேன், சுயநலமான வார்த்தைகள் அல்ல. அப்போ கர்த்தர் நமக்கு அநியாயத்தில் சந்தோஷப்படவே படாதீங்க, சத்தியத்தில் சந்தோஷப்படுங்க, கீழ்ப்படிந்து. இது கொஞ்சம் தான் நமக்கு, அதாவது என்னென்ன நிறைய ஆசீர்வாதங்களை அல்ல உலக பிரகாரமானது போலெல்லாம் நமக்கு ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப்பை தராது. ஆனால் என்ன தேவையோ அதை தரும். அந்த சந்தோஷத்தில் இருங்க. இவன் சம்பாதிச்சதெல்லாம் நாளத்தனையே திரும்ப தந்துட்டா இவனுக்கு என்ன மிஞ்சும்? சகைவுக்கு அவன் நினைச்சான், இது எனக்கு போதுமானது. போதுமென்ற மனதுடனே கூடிய பக்தி மிகுந்த ஆதாயம். இந்த கருமையானவர்களே, அநியாயத்தில் வர்ற அநேக பொருளை பார்க்கிலும் நியாயமாய் வருகிற கொஞ்சம் பொருள் நல்லது. அருமையானவர்களே, அப்ப 2வது நம்ம பார்த்தோம், என்ன செய்யுமா? சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். நல்ல சகிப்பு தன்மையை வளர்த்துக்கங்க, பொறுமையை கடைபிடிங்க. ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒன்று நடத்துகிறாங்க. ஆங்கர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா கோபத்தை கட்டுப்படுத்துவது எப்படி? ஒன்றும் இல்லை, மாதம் 3000 ரூபா ஃபீஸ் தான். வேணுமா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைன்னா நீங்கள் எனக்கு தான் காசு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, பட் நான் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட அனுப்புகிறேன். மாதம் 3000 ரூபா தான், அவங்க சொல்லி தருவாங்க. ஆங்கர் மேனேஜ்மெண்ட், எப்படி கோபத்தை கட்டுப்படுத்துவது இருக்கு, சப்ஜெக்டே இருக்கு. இதுக்கு படிச்சுட்டு வர்றாங்க. மனோதத்துவ நிபுணர்கள் எல்லாம் இதை படிச்சுட்டு அதில் PhD வாங்கிட்டு வர்றாங்க. கோபத்தை இன்னைக்கு அது தேவை. வெளிநாடுகளில் கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கு இப்போ எப்படி ஜிம் சென்டர் இருக்கு, இப்போ எப்படி யோகா சென்டர் இருக்கு,
எப்படி டியூஷன் சென்டர் இருக்குது, எப்படி டியூட்டோரியல் சென்டர் இருக்குது, அதே மாதிரி எப்படி இ சேவை சென்டர்னு இருக்குது, அதுபோல் கோபத்தை கட்டுப்படுத்துவதற்குன்னு சென்டர்கள் வச்சுருக்கிறான். எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா இருந்தால் நானே ஆரம்பிச்சிருவேன். கொள்ள பேர் வருவாங்க, ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் இல்லாமல். ஏன்னா அவ்வளவு கோபத்தில் ஜனங்கள் கிடக்கிறாங்க. எடுத்தாலும் பயங்கரமான கோபம். இந்த கோபத்தினுடைய விளைவு ஏன் கணவன் மனைவிக்கு இருக்கிற கோபம் 2 நாள் கூட உருப்படியாக வாழலை, கோர்ட்டில் நிற்கிறாங்க. அருமையான தெய்வ பிள்ளைகளை, அப்போ நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தி சகிப்புத்தன்மை எல்லாத்துலேயும், பண விஷயத்தில் சில நேரத்தில் கிடைக்கும், சில நேரத்தில் அந்த இடத்துல சகிக்கணும். குடும்பத்தில் சில காரியங்கள் நடக்கும்போது அதை சகிக்கணும். மாமனார் மாமியாருக்குள்ளே அவங்களுடைய மருமகள் மாமியாருக்குள்ளே நடக்கிற போது அதை சகிக்கணும். சில காரியங்களை சகித்து போக பழகணும், ஏற்றுக்கொள்ளணும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆகவே இதெல்லாம் நம்ம அன்பு, கிறிஸ்துவின் அன்புக்குள் அடங்குகிற ரகசியங்கள். 3ஆவதாக சகலத்தையும் விசுவாசிக்கும் நம்பும். மனுஷனை நம்புறதில்ல, கர்த்தரை நம்புகிற சப்ஜெக்ட் இது. கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை விசுவாசிங்க. கர்த்தரை நம்பாமல் நீங்கள் தேவனை விசுவாசிக்காமல், நான் உண்மையாக சொல்லுவேன், நான் இந்த சபைக்கு வர்றேன், நீங்கள் தேவனுக்கு அநியாயமாக நீங்கள் நடந்து இந்த அன்பெல்லாம் உங்களுக்குள்ள இல்லை, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு மாய்மாலமான கிறிஸ்தவர்கள். அப்படிதான் உண்மை. நம்ம எல்லாம் வெளிவேஷம் போட்டுட்டு இருக்கிறோம், பைபிளை தூக்கிட்டு திரிகிறோம், ஒரு 4 வசனம் தெரியும், அவ்வளோதான். நமக்கு உண்மையான சத்தியத்துக்கெல்லாம் நமக்கெல்லாம் கட்டுப்படுறதுக்கான கண்ட்ரோல் இல்லை நம்மள்கிட்ட. அருமையான தெய்வ பிள்ளைகளை, பைபிள் தெளிவாக சொல்லு. ஒருவேளை நீங்கள் இந்த வசனம் உங்களுக்கு கொஞ்சம் கடுமையானதாக இருக்கலாம், ஆனால் உண்மை, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். புரியுதுங்களா? மோசே நேற்று கூட அழகாக ஐயா சொன்னாங்க, எம்டி ஜெகன் ஐயா சொன்னாங்க, மோசே எல்லாத்தையும் பண்ணார். 40 நாள் பேலஸில் இருந்தார், 40 வருஷம் அங்கே இருந்தார், 40 வருஷம் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்தார், 40 வருஷம் அவர் ஜனங்களை நடத்தினார். ஆனால் ஒரே ஒரு கீழ்ப்படியாமை, எப்பா நீ கண்மலையை அடித்ததுனால நீ கானானுக்குள்ளே பிரவேசிக்க மாட்டேன்ட்டார். இப்பெல்லாம் நமக்கு கிருபையின் காலம்னால நமக்கு ரொம்ப மிதப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு, ரொம்ப மிதப்பு. ஏன்னா ஆண்டவர் மன்னிச்சிருவாருங்கிற ஒரு மனநிலை இருக்குது. அருமையான தெய்வ பிள்ளைகளை, இது கிருபை இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் தான், இந்த உயிர் போகிற வரைக்கும் தான். உயிர் போயிடுச்சுன்னா கிருபை வேலை செய்யாது. இந்த உயிர் போயிடுச்சுன்னா, எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? இந்த உயிர் போயிடுச்சுன்னா கிருபை வேலை செய்யாது, அங்கே ஜட்ஜ்மெண்ட் தான் வேலை செய்யும். அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் உங்கள் ஆத்மா எங்கே போய் நிற்கணுமோ அங்கே. ஏன்னா இங்கே நீங்கள் கிருபையை நம்பி 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 மோசம் போயிட்டுருக்குறோம் நம்ம. அருமையானவர்களே, இந்த வசனத்தை நீங்கள் பிடிச்சு கொள்ளுங்க. அன்பின் குணாதிசயங்கள் இதோடு நம்ம நிறைவு செய்கிறோம். உங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட அன்பு இருக்குதா அப்படின்னு இல்லைன்னா இப்போ ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படுகிற இந்த கிறிஸ்துவின் அன்பை எனக்குள் தாரும் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட எல்லாரும் கேட்போமா? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். Let us all stand to our feet in this morning and pray to God and ask God for the Amen. அன்புக்காக நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, சகலத்தையும் சகிக்கிற தாங்குகிற அன்பு. ஆண்டவரே, நிறைய நேரத்தில் எங்களால் தாங்க முடியாமல் நாங்கள் வேறு முடிவுகள் எடுத்துடுறோம், தவறான முடிவுகளை. கோபத்தில் எடுக்கிற எந்த முடிவும் அது சரியானதாக இருக்காதுன்னு உலகம் சொல்லுது, படிப்பு சொல்லுது, வேதம் சொல்லுது. ஆண்டவரே, நாங்கள் இன்னும் அதை அறியாமல் இருக்கிறோமே, உணராமல் இருக்கிறோமே. ஆண்டவரே, அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும் நம்பும். ஆண்டவரே, கர்த்தரை மாத்திரம் நம்புகிற நம்பிக்கை. யோபுவை போல அவர் என்னை கொன்று போட்டால் என்னை அழைத்தவர், இந்த பூமியில் என்னை கொண்டு வந்தவர், தாயின் கருவிலே உருவாக முன்னே என்னை வேறு பிரித்தவர், என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தவர், என்னை நம்பி குடும்பத்தை கொடுத்தவர், பிள்ளைகளை கொடுத்தவர், என்னை நம்பி ஆண்டவரை இந்த இடத்திலே ஒரு சூழலை ஏற்படுத்தி ஆராதிக்க உதவி செய்த தேவன்
உம்மை நம்பாம நான் யாரை நம்பி என்ன பிரயோஜனம் ஆண்டவரே? அந்த கிறிஸ்துவின் அன்பு எனக்குள் உண்டாவதாக. என் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவாராக. ஆண்டவரே, இந்த அன்பின் குணாதிசயங்கள் எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, இதெல்லாம் இல்லாம நாங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த அஸ்திவாரம் இல்லாம, அடிப்படை இல்லாம எதையுமே நாங்க செய்ய முடியாது என்பதை புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தாரும் என்று ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.